அன்புடன் வரவேற்கிறோம். அதே போல் இன்று நமக்கு வரவேற்கக்கூடிய நமது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய முகமது யூசுப் ராஜா சார் அவர்களையும் அன்புடன் வருவதை வரவேற்கிறோம். அதே போல் இன்று நமது அழைப்பேற்று இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி பாலமுருகன் அவர்களையும் அன்புடன் வருவதை வரவேற்கிறோம். அதுபோல் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல், திருநெல்வேலி பொருணை, திருநெல்வேலி சபர்ப்ஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி அனைவரையும் ஏஜிஎன்ற முறையில் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ எதற்காக இந்த நம்ம ஜோன் 20 இந்த டிஸ்கஷன் மீட்டிங் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா இன்ஸ்டிலேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு இப்போ நம்ம வந்து வி கம் டு த கிரவுண்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஜோன் 20 ஆஸ் வி டிஸ்கஸ்டு இயர்லியர் மீட்டிங்ஸ் வந்து நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், கவர்னர் நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணபடி. ஸோ அதனால் நம்ம இந்த வருஷம் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு கிளப்புமே வந்து இப்போ ஒரு யங்கர் கிளப் இருக்கிறீங்க, ஒரு ஓல்டர் கிளப் இருக்குது, ஸோ மீடியமான கிளப்ஸ் 2 கிளப் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு சொல்லுவாங்கள 1 கோடி தான் தேர்தலுக்கு முடிக்கிற மாதிரி நம்ம ஜோனில் உள்ள எல்லா 4 பிரசிடென்ட் 4 செக்ரட்டரி நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டு தான் நம்ம கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம இந்த வருஷம் பெரிய ஒரு கைமாறு. நம்ம கவர்னர் நம்மளை நம்பி நமக்கான பதவிகளை கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சரியாக அதை பதவியாக இல்லாமல் நம்ம இந்த பணியாக நினச்சி இந்த தடவை நம்ம அதை சிறப்பாக செய்யணும். நீங்கள் எல்லோரும் அதை ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவர்னர் வந்து அங்கே மேலே ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுற பேரலில் நம்மளும் ரன் பண்ணணும். இப்போ கவர்னர் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஓடுனா கவர்னரோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த வட்டம் ஜோன் 20 நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த வட்டம் ஒரு 50,000 USD வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 50,000 USD வந்து மேட்சிங் பாயிண்ட்ஸ் இல்லாமல் நம்ம கவர்னருக்கு நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துறோம். இது ஃபஸ்ட்டு. இப்போ ஆல்ரெடி அதில் வந்து நம்ம 29 as on டேட் அச்சீவ் பண்ணிக்கிறோம். 10,000 USD வந்து பிரேமச்சந்திரன் சாரும், 19,000 USD வந்து மயிலானாச்சி கொடுக்குன்னு இருக்காங்க. இன்னும் மயிலானாச்சி நான் ஒரு 25 கேட்டிருக்கேன். ஸோ ஒரு 35 நம்ம ஆல்ரெடி அச்சீவ்டு. இன்னொரு 15ங்கிறது நமக்கு ரொம்ப லெஸ் நம்பர் தான். ஸோ அதை மற்ற இருக்கக்கூடிய பொருணையும் சபர்ப்பும் அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிபிள் மெம்பர்ஸ் யாருங்கிற லிஸ்ட்டை எங்கிட்ட முதல்ல கொடுங்க. நான் அவங்கள போய் நேராக உங்களோட சேர்த்து மீட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம மீட் பண்ணிவிட்டு அடுத்து கவர்னர் இங்கே எப்போல்லாம் என்னென்ன ட்ராவல் வர்றாங்களோ அப்போ கவர்னர் வச்சு மீட் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். நாட் லேட்டர் தென் நவம்பர் 30 நம்மளோட TRF டார்கெட்டை முடிச்சிடும். அதுதான் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் ஜோன் 20. அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ஃபரன்ஸில் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஜிவிக்குள்ளே வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் இருக்கக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதத்தில் அந்த 50,000 USD நம்ம கவர்னருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணுறத நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டோம். ஆல்ரெடி 35 முடிச்சாச்சு. அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். ரெண்டாவது 10 என்போலியோ ஃபெல்லோ. என்போலியோ ஃபெல்லோவுக்கு வந்து 1 lakh ரூபி கொடுத்தா அந்த போலியோ கான்ட்ரிபியூஷனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போகுது. ஸோ அதையும் நம்ம ஒரு 10 ப்ராபபிள் மெம்பர்ஸ் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் சங்கத்தில் யார் 1 லட்ச ரூபா கொடுத்து என்போலியோ ஃபெல்லோ கொடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 என்போலியோ ஃபெல்லோ வந்து நம்ம ஜோன் 20 அச்சீவ் பண்ணலாம். மூணாவது வந்து ஒரு 20 to 30 PHF. இப்போ கவர்னர் வந்து கடைசியில் எப்படி நம்மளுக்கு மேட்சிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்சிங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அதை பண்ணிடலாம். இந்த விட்ட திருநெல்வேலி சென்டர் வந்து ஆல் PHF கிளப்பாக நாங்கள் ஆகிறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 7 பேர் தான் நம்ம PHF ஆக வேண்டியது. உங்களுக்கு மேட்சிங் வேண்டாம், மேட்சிங் வேண்டாம். அதனால் நாங்கள் ஒரு 7 பேருங்கனால ஆல் PHF கிளப் ஆகிடும். அதே மாதிரி இந்த விட்ட திருநெல்வேலி சென்டரும் ஆல் TRF எல்லாருமே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் $10 மினிமம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்கள் சங்கத்தை நீங்கள் உங்கள் பீரியடில் 100% TRF கிளப்பாக ஆக்குறதுக்கு வாய்ப்பாக பாருங்கள். 100% PHO 100% TRF கிளப்போ $10ங்கிறது 830 ரூபா உங்களுக்கு. இன்றைக்கி 84 ரூபா இந்த மந்த் ரேட்டு 840 ரூபா. நீங்கள் 10ன்னு கேட்காதீங்க, 100ன்னு கேளுங்க. அப்போ தான் அது வந்து அது ஒரு சின்ன இது ஏஜுக்கு தெரியும். மினிமம் $25 போடணும்னு ஒரு சட்டத்தை பண்ணுங்க. அதனால $10 போடணும். அதனால $10 போட்டால் அவங்க அக்கௌண்ட்டில் வராது, கிளப் அக்கௌண்ட் போய் கேட்கலாம். அதை நம்ம 25 அக்கௌண்ட் வரணும்னா $25. அப்போ $25 நம்ம மினிமம் வச்சு அதை யார்கிட்டலாம் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பார்க்க அது வச்சுருந்தான் மாற்றிட்டான். அப்போ அது 25 10 போடலாம். போட்டாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வராது, கிளப் அக்கௌண்ட்டில் போய் கிடக்கு. பொருணை நீங்கள் இப்போ 10 பேர் பொருணையிலேருந்து 10 வச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க. பொருணையோட அக்கௌண்ட்டில் $100 இருக்குது. 25 போட்டால் அந்த பர்டிகுலர் ஐடியிலே போயிடும். ஐடி இருக்குது. ஓகே. ஸோ அது நம்ம $25. தென் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிளப்பில் இந்த ஒரு தடவை எல்லாரையும் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்காம இருக்காதீங்க. ஜஸ்ட் ஆஸ்க் ஒரு தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமேனா உங்கள் கூட ப்ராஜெக்ட்ஸு ட்ராவல் ஆக போகிறாங்க, செமினார்ஸ் வர போகிறாங்க. போகும்போது வரும்போது அவங்ககிட்ட பேசி அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். தென் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட். எல்லோரும் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்தோட அட்லீஸ்ட் ஒரு 20% நீங்கள் எய்ம் பண்ணால் தான் ஒரு 10% உங்களுக்கு
இப்போ 30 மெம்பர் இருக்கீங்கன்னா 3 பேர் சேர்க்கலாம், 40 மெம்பர் இருக்கீங்கன்னா 4 பேர் சேர்க்கலாம். அப்போ மினிமம் ஒரு 20%ங்கும் போது அது 10% வந்து என்னாலும் ஒரு 4-5 பேர் இருக்கிற மெம்பரை இந்த நெக்ஸ்ட் ஜூனில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 4 மெம்பரை சேர்த்துட்டு 5 மெம்பரை வெளியே விட்டுறாதீங்க. கொஞ்சமாவது உங்களோட மெம்பர்ஷிப் கான்ட்ரிபியூஷன். தென் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இப்போ உள்ள நம்ம பண்ணதில் வந்து நிறைய பேருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கவர்னர் பேசும்போது நீங்கள் ஒருத்தர் பேசும்போது உங்களுக்கு அதை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வயநாடு ரிலீஃப் ஃபண்டு ஆல்ரெடி கவர்னர் சொன்ன மாதிரி நீங்கள் மெஜாரிட்டி ஒரு 90% பணமாகவே நம்ம கவர்னருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையான பொருட்களோ அது கவர்னரோ இல்லை அந்த மாவட்ட கலெக்டரோ அவங்களே அதை போய் கரெக்டாக சேர்த்துருவாங்க. அதனால் நம்ம அந்த பணம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் கொடுக்கும்போது நம்ம முன்ன பணம் வாங்கிடுவோம். பட் பொருளாக தந்தாலும் அதாவது கெட்டு போகாத பொருட்களாக வாங்குங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் வேண்டாம், பழைய பொருட்களாக வாங்கிடுவோம். பொருள் வாங்குறது தப்பு இல்லை. அது நான் இடையில குறிப்பிடையில் மன்னிக்கணும். பொருள் வந்து இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு நிறைய வாங்குது. என்னென்னா அவங்க உடுதுணி இல்லாமல் தான் உடுத்த உடுத்துணியோட நிறைய வந்தாங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் நிறைய தேவைப்படுது. குழந்தைகள் நிறைய குழந்தைகளுக்கானது ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்க்காம எல்லா ஏஜ் லிமிட்டோட இருக்கும். அப்படின்னா ஜென்ஸு, லேடிஸ், உமன்ஸ் உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் வந்து நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும். சரி சரி வணக்கம் வணக்கம். ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும். இது வந்து அரிசியெல்லாம் ஓகே, மற்ற ப்ரெட்டெல்லாம் அரிசியெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த அந்த டைமுக்கு யூஸ் ஆகும். ஃபண்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஃபண்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்லேருந்து நம்ம ஒரு அமௌண்ட் காட்டி விட்டுருவோம். ஸோ அதனால் அந்த வயநாடு ரிலீஃப் ஃபண்டையும் ரொம்ப அந்த சீக்கிரமாக இந்த ஒரு மண்டேக்குள்ளே அதை கலெக்ட் பண்ணி நம்ம கவர்னர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டிஸ்கஷன். மெஜாரிட்டி நம்மளோட இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ஸு நீங்கள் வாங்குறது, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டவுட்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அந்த ரொபாட்டிக் லெக்கு, டாய்லெட் பிளாக்கு, அந்த விஷயங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. அப்புறம் அந்த வருஷம் நம்ம குறைஞ்சது ஒரு 10 இன்ட்ரா கிளப்பு, 5 ரோட்ரா கிளப்பு ஜோனில் இருந்து பிளான் பண்ணிட்டோம். ஆல்ரெடி 10 இன்ட்ராக்ட் அச்சீவ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். எல்லாருமே 3-3-2 சொல்லிட்டீங்க. இந்த ரோட்ராக்ட் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது ஆரம்பிக்கிறது. நம்ம பேமெண்ட் கட்டணும்னு சொல்கிறதுனால அதனால் அந்த ரோட்ராக் கிளப்பை நம்ம ஒன்ஸ் ஆரம்பிக்கிற கிளப்பை எவ்ரி இயர் உங்கள் கிளப்பு அதை இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க நியூ பிரசிடெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி அவங்க அந்த சார்ட்டர் ஃபீயை கட்டி அதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டைமில் நிறைய கிளப்ஸ் வந்து டீசார்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எந்த கிளப்லையுமே நம்ம ஆரம்பிக்கிற இன்ட்ரா கிளப்பும் ரோட்ரா கிளப்பும் டீசார்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ இல்லைனா அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிரசிடெண்ட்டாக அந்த தடவை கிளப் ஆரம்பிக்கணும், அடுத்த வாட்டி நீங்களே அந்த இன்ட்ராக்ட் ரோட்ராக்ட் சேர்மன் ஆகிடுங்க. அந்த கிளப் அதுக்கு அடுத்த வருஷம் பிரசிடெண்ட்டை அவங்க கையில் அப்படியே கொடுத்துட்டு அதை அப்படியே கண்டினியூஸ் ப்ராஜெக்டாக அந்த இன்ட்ராக்ட் ரோட்ராக்டை கொண்டு போனீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு பப்ளிக் இமேஜுக்கு வந்து பயங்கரமாக இருக்கணும். தென் இப்போ நம்ம ஆகஸ்ட் 18ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் செமினார் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் எப்பவும் போல் நம்ம ஜோன்லேருந்து அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட மெம்பர்ஸ்ட்டை பேசி கன்னியாகுமரியில் வச்சு நடக்குது. ஸோ அந்த டேயை நீங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பிளான் பண்ணி செமினார்ஸ்க்கு வந்து நீங்கள் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணணும். மெயினாக பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து எல்லா ஈவெண்ட்ஸும் நீங்கள் கலந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக கவர்னருக்கு மெம்பர்ஷிப்பில் இன்னொரு முக்கியமானது கடைசியில் மறந்துடக்கூடாது சொல்லுங்கள். புது மெம்பரை எல்லாரையும் நீங்கள் கூட்டுறத பார்க்கணும். புதுசாக இன்வைட் பண்ணிங்கல்ல அவங்களுக்கு நல்ல பேச்சாளர் வராங்க. ராஜா கோவிந்தசாமி, ஜி சுப்பிரமணியன், நம்ம பெரிய பாஸ்கரன், இவங்களுடைய அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு ரோட்ரினா என்னென்னு உள்ளதை அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மளை தெரிஞ்சுக்கிடணும். நம்மளோட கூடுதலாக புதுசாக வந்தவங்க ஒவ்வொரு வரைக்கும் ஒரு ரோட்ரி இல்லை என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்பு. ஸோ புதுசாக இண்டக்டர் ஆளுகளை கொண்டு வரதுக்கு வேண்டி நான் வந்து புதுசாக ஒரு டீமை இப்போ எப்படியாவது ரீச் பண்ண வைக்க வேண்டி பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். 4 பேர் தான் இருப்பாங்க ஒரு கிளப்பில். அந்த 4 பேரையும் நிச்சயமாக ரீச் பண்ணுறேன். புதுசு எத்தனை பேர் சேர்ந்தீங்க? இப்போ 3 பேர் இது பண்ணியிருக்கோம். 2 பேர் இப்போ தான் காசு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பேர் மொத்தம் சேர்த்தாச்சுக்கோ. அவங்கள கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பு வந்து கூட்டு வரணும். அதான் உங்களோட ஃபஸ்ட்டு. 2 பேர் டாக்டர், 3 பேருமே டாக்டர். டாக்டராக தானே வரணும். பார்த்தீங்களா? டாக்டராக தானே அவங்கள வர சொல்லணும். நல்ல பேச்சாளர். ஜி சுப்பிரமணியெல்லாம் பயங்கர பேர். ஓகே, ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், திரும்பி கூப்பிடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் யூசுப் ராஜா சார் வந்து இந்த நியூ மெம்பர் ஆட் பண்ணுறது, மை ரோட்ரி லாகின், தென் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் பற்றி சொல்லுவாங்க.
டிஸ்ட்ரிக்ட் அவார்ட்ஸ் இது கிடைச்சிட்டா Bank வந்துருச்சு, ஆமா. எல்லாம் கிடைச்சிட்டா வீட்டுக்கே அது அந்த உள்ள போய் ரிப்போர்ட் பண்ணதுல ஈஸியாக இருக்கா அது இதை வெப்சைட் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டாங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் போய் பார்க்க கஷ்டமாக இல்ல இருக்கீங்க மாட்டேங்க சார் உள்ள போக மாட்டேங்குது. எனக்கு இன்னும் சைன் ஆக மாட்டேங்குது. இல்ல, இவங்க மயிரோட்டி மயிரோட்டி sign சைன் ஆக மாட்டேங்குது. இவங்களுக்கு மயிரோட்டி. அதோட கரெக்ட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ. மெயில் ஓட்டி இது பண்ணிடுங்க இல்லைன்னா வேறு மெயில் அந்த மெயில் ஐடியில் ஏதாவது ப்ரொஜெக்ட் பாஸ்வேர்டு கொடுத்து இல்லைன்னா சொல்லி மெயில் கொடுத்து மாற்றிடும் மாற்றலாம். என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல மேடத்துக்கு. பாருங்க இல்லைன்னா ஆரைக்கு மெயில் கொடுத்து மாற்றிடும் வேறு மெயில் இல்ல உள்ள போனா சைன் இதே ஆக மாட்டேங்குது. உள்ள போக முடியல. இவர் வந்து பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க சார். யாராவது இது மெயில் ஐடியில் இருக்கீங்களா தெரியுது இல்லை இவங்க மெயில் உள்ள போனால் உள்ள சைனே ஆகும். ஆமா, எரர்னு வருது சார். எரர்னு வருது. இன்வாலிட் பாஸ்வேர்டு வருதா? இன்வாலிட் பாஸ்வேர்டே வரல. there was some errorனு வருது. இவங்க 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க. இல்ல ஒரு மெயில் தான் அது காணிக்கும் இல்ல கவர்னர், ஒரு 2 மெயில் ஐடியில நானே 2 மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். எனக்கு 2 மெயில் ஐடியும் காணிச்சு. நீங்கள் எதில் உள்ள போக போகிறீங்கன்னு காணிக்க நான் கேட்டுட்டு நான் எனக்கு ஏதோ அதை கொடுத்தா நான் உள்ள போகிறது. இல்ல ஒரு சின்ன இது என்னன்னா, இப்ப என் தங்க வந்து சுமதின்னு கொடுத்துருக்கா. அவ சுமதிங்கிறது வந்து ஒய் போடுவா கடைசியில. ஆனா எழுதி அங்க உள்ளுக்கு கொடுத்தவங்க ஐ போட்டு உள்ளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவளோட மெயில இப்போ அவளும் மைரோட்ரி போகணும்னா அது போக மாட்டேங்குது. என்னன்னு அன்னைக்கு போய் நான் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும்னால பார்த்தா அது வந்து ஐ போட்டிருக்கு. சுமதிங்கிறதுல ஐ போட்டிருக்கு. அது ஒய்யா இது வந்து நீங்க எப்படி அதை explain நீங்க பண்ணா- மாத்திரலாம். secretary பண்ணி நீங்க edit பண்ணி நீங்க edit பண்ணி நீங்க edit பண்ணிடலாம். நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஒய்யா மாத்திரலாம். ஒய்யா மாத்திரலாம். மாத்திரலாம். edit கொடுத்துருங்க. edit கொடுத்து மாத்திரலாம். பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு அந்த செக்ரட்டரிக்கு அந்த ஆப்ஷன் உண்டு. அதான் சொல்ல வந்தேன் நான். ஓ இப்போ இவங்க இதை வந்து உங்க இதுல அவங்க மெயில் ஐடி எனக்கு அவங்களோடது தெரியாது. என் தங்க வந்து உங்க மெயில் ஐடியை நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்றேன். அதில் தப்பு இருக்கான்னு பாருங்க. ஓ சரி. ஃபோன் நம்பர் மெயில் ஐடியில் எது தப்பு இருக்கா, பேரில் ஏதாவது இனிஷியலாக ஓ அதில் மாறி பாருங்க. உங்களுக்கு எடிட் பண்ணலாம். அப்படியா? எடிட் பண்ண பிறகு உள்ளே போகலைன்னா இவங்க ரோட்டரி ஐடி நம்பரை தாங்க வேற மெயில் ஐடிக்கு எடிட் பண்ணி நம்ம அனுப்பி ஆறாயிரம் ரூபாய் அப்படி பண்ணி பாதுகாப்பு பிரசிடெண்டாக முக்கியமான ஆமாம், முக்கியமான பிரசிடென்ட்ல. அன்றைக்கி அதை கேட்டு பாருங்க. ஓகே, ரெண்டே 2 கிளப்பு தான் நமக்கு இது ஒரு அப்டேட் பண்ணாதது. ஒன்று திசைமலை, இன்னொன்று வந்து இல்லை வந்து 3 கிலோ போடல. அது ஒன்று கோல்டன் கிடையாது. அது போயிட்டு அது கிளப்பு போயிட்டு லைட்டாக மார்த்தாண்ட குயின்ஸ். மாதிரி கிருஷ்ணன் தான் பண்ணல, மற்ற எல்லாரும் பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிக்க. அதனால வந்து உங்களுக்கு அச்சு சரி உங்கள் கிளப்பை நீங்களே கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைன்னு எனக்கு பண்ணலாம். இது சொன்னீங்கன்னா நான் வந்து யாரோட கிளப்பையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும். அப்படி ஒரு இதில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எந்த ஃபைனான்ஸ் கமிட்டிலையும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வீட்டு ஒன்றோட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டோட இதை இதுன்னு நான் கிடையாது. அந்த ஃபினான்ஸ் அப்ரூவல்லையும் கிடையாது. இன்டர்நேஷ்னல் வந்து கவர்னருக்கு ஒரு ஃபண்டு வரும்ல, அதுலேயும் நான் கிடையாது. அதுலேயும் நான் வேற கொடுத்துட்டேன். அந்த அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணதுக்கு சரவண சுப்பையும் பிரபாகரன் தான் கொடுத்துட்டேன். அதனால பைசா கடைசி வரை நம்ம ஹேண்டில் பண்ணவே இல்லை. கொடுக்க தான் வேறு வாங்க வேறு. சரி, நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ விஜி. அந்த அவார்ட்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க. அவார்ட்ஸில் உங்களுக்கு வந்து அந்த உள்ள போய் பார்த்தீங்களா? ஓகே. அவார்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணுறதுல எதுவும் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது நினைக்கிறேன். நாலேஜில் போட்டுருங்க ப்ளே பண்ணுறதுல. சரி, ஓகே. அதேமாதிரி மெம்பர்ஷிப் வந்து இப்போ கவர்னர் சொன்னார், புதுசாக அந்த இன்ஸ்டலேஷன் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, இன்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அது மைரோட்டில் போய் நிறைய கிளப்பு பண்ணாமல் இருக்காங்க. அதான் கவர்னர் பேசும்போது 57 கிளப்பு தான், 57 மெம்பர் தான் இது வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜூலையில் உள்ள இன்டெக்ட் ஆகியிருக்காங்க மைரோட்டில். இப்போ நீங்கள் 3 உள்ள கொண்டு வந்துருக்கீங்கன்னா 3 மைரோட்டில் ஏற்றாமல் இருக்கும். ஸோ அது மைரோட்டில் ஏற்றுறதுக்கு எப்படிங்கிறது வந்து நான் எப்படி ப்ரீபெட்ஸ்லையும் பெஸ்ட்லையும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் எப்படி அதை ஏற்றணும் வைக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து அந்த மைரோட்ரி லாகின் உள்ளே போய் தான் அந்த உள்ளே போனீங்கன்னா உங்கள் கிளப்பு வரும், மைரோட்ரின்னு வரும். அதில் உங்கள் கிளப்பை கிளிக் பண்ணிட்டு கிளப் உள்ள போய் மெம்பர்னு வரும். மெம்பர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் அந்த ஆட் மெம்பர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் அது. அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது ஏஜிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடி அதை ஏற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பாலமுருகன் தான் அதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு அந்த மெம்பர்ஷிப் ஆட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் கொடுத்து வச்சுருக்கிறோம். பட் அவர் உங்கள்கிட்டலாம் கோஆர்டினேட் பண்ணுவார் பாலமுருகன்.
ஸோ அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா சார் எல்லா மெம்பரையும் உங்களை ஆட் பண்ணி விட்ருங்க. மெம்பர்ஷிப் செமினாருக்கு முன்னாடி இன்வைட் பண்ண எல்லா மெம்பரும் மைரோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதேமாதிரி இந்த மைரோட்ரி லாகின்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வேறு யாருக்கா பிரச்சனை இருக்கா மைரோட்ரி லாகின்ல? உங்களுக்கு உள்ளே போகிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ரெசன்ஸ் இருக்கிற பிரச்சனை லாஸ்ட் டைம் இருந்து அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று இமெயில் ஐடியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், அதான் மேடம் போய் பார்க்கலாம், இல்லை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போய் பார்க்கலாம். நீங்கள் அதர்வைஸ் பண்ணால் நாங்கள் வேணால் பார்த்து சரி பண்ணி தரோம். பார்த்துட்டு அந்த அதில் ஏதாவது அதர்வைஸ் பண்ணிட்டா போதும். இப்போ கரெக்ட் பண்ணி போதும். இந்த சுமதின்னு சொன்னதில் மிஸ்டேக் சொல்கிறாங்களா, அதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஒரு லெட்டர் மாதிரி கிடையாது இருந்ததுன்னா பிரச்சனை வரும். இல்லை அப்படி சரியாக தான் இருக்குது, உங்களுக்குள்ளே போக முடியலன்னா உங்கள் பாஸ்வேர்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதுக்கு நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணலாம். ஸோ அப்படி முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த data@rotary.org ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு மெயில் அனுப்பி கேட்கலாம். பட் அதில் அனுப்பி நமக்கு சரியாக ரிப்ளை வரலன்னா என்ன ரீசன் பார்த்து திரும்பி ஒரு தடவை வேறு ஒரு இமெயில் ஐடிக்கும் அனுப்பலாம். ஸோ அதனால் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம இமீடியட்டாக பார்த்து இப்போ நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை, அதை முடிச்சு கொடுத்துடலாம். அது ஓகேவா? ஸோ மைரோட்ரி லாகின் 4 நாள் தான் வேணும். டேட்டா ஓரேஜ் இப்போ போட்டாச்சுன்னா உடனே அடுத்த 10 நிமிஷத்துல மறுபடியும் இதுதான் பிரச்சனை. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு போய் இதனால் எங்களுக்கு உள்ளே போக முடியல அப்படின்னு ஒரு மெயிலை போட்டாச்சுன்னா உடனே சொல்லுவோம் சம்திங் இஸ் ப்ராப்ளம், உடனே அது கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இப்போ ஓரளவுக்கு மைரோட்ரியில் எல்லாரும் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஒன்றும் ப்ராப்ளமாக இல்லை. நிறைய பேர் பிரச்சனை இல்லை. ரிப்போர்ட்டிங்கும் நல்லா வந்துருக்கு. ரிப்போர்ட்டிங் வந்துட்டு நல்லா ரிப்போர்ட்டிங் பண்ணுங்க. இதோட அவார்ட்ஸ் வந்து வேறு லெவலில் நடக்குது. வேறு லெவலில் நம்ம கோயில்பட்டியில் வச்சு நடத்த போகிறோம். அவார்ட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு இப்போ ஜூலைக்குள்ளே தான் ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிச்சிருங்க. ஆகஸ்ட் 31க்குள்ளே ஏற்றி முடிச்சிருங்க. ஆகஸ்ட்டில் உள்ளது செப்டம்பரில் முடிங்க. எந்தெந்த மாதம் ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்களோ அது அதுக்கு அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்றிடணும். அது நீங்கள் ஜூலையில் உள்ளது செப்டம்பரில் ஏற்றினா முடியாது. சரி, ஜூலையில் உள்ளது ஆகஸ்ட்டில் முடிச்சிடணும். ஆகஸ்ட் உள்ளது செப்டம்பர் டைம், ஒரு மாதம் டைம் இருக்குது. ஸோ அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாதம் கழிச்சு ஆகி ஜூலையில் ஏற்றலாம் முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ நாங்கள் அந்த ப்ரொவிஷன் கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து அந்த 1 மந்த் டைமுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்ருங்க. அதுமாதிரி மே மாதம் வரை நீங்கள் ஏற்றலாம். பட் மே மாதம் 31 முடிச்சிருக்கணும். ஏன்னா ஜூனில் நமக்கு வந்து அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். மே 31 எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு விட்ருங்க. அதுமாதிரி 4 இமேஜ் தான் அதில் ஏற்றுற மாதிரி வச்சுருக்கோம். 4 ஃபோட்டோ தான். ஸோ 4 ஃபோட்டோ வந்து ரொம்ப அதிகம். அது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 4 ஃபோட்டோ வந்து ரொம்ப அதிகம் தான். அதனால் நீங்கள் 4 ஃபோட்டோ மட்டும் ஏற்றுற மாதிரி வச்சு அதை பண்ணிடுங்க. அது அவார்ட்ஸ் மாடலும் உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு. அதில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வராது. பட் ஆனால் அந்த அவார்ட்ஸ் சேர்மனுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துடும். ஸோ அதை நீங்கள் எல்லாம் ஏற்ற அதுக்கு தகுந்தாப்புல அவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உள்ள ஏற்ற தான், அதாவது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கடைசியில் நிறைய பண்ணேன் எனக்கு அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போவுமே அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிறைய பண்ணோம் ஆனால் கவர்னர் எங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கல, இல்லை சேர்மன் எங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கல அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ரிப்போர்ட் பண்ணால் இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குள்ள மார்க் அதில் ஏறிடும். ஆக்சுவலாக அந்த கிளைம் பண்ண கிளப்பு வந்து நல்லா பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன மாதம் ரிப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 6 மாதமாக சேர்த்து கொண்டு போய் பண்ணான். 1 மாதம்ல மட்டும் அங்கே ஏறிச்சு, 5 மாதம்ல ஏறுது. மொத்தம் சேர்த்தாச்சுன்னா அவனுக்கு 30,000க்கு மேலே பாயிண்ட் வருது அவன் பண்ணது. ஆக்சுவலாக வந்து மேனுவல் மார்க் நான் போட்டேன். இப்போ முத்தாப்பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன அவனை ஆர்டர் பண்ணணும். அவன் ரொம்ப வெறியாயிருங்க. நான் 1 வருஷமாக உழைச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க. வெறியாயிருந்தான். அவன் பேசி எடுத்து போகிற அளவுக்கு இது பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்க. நாளைக்கு இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாத சான்சஸ் இருக்குது. அதனால சொல்கிறேன், ஒரு ஏற்றி முடிச்சு அந்த வந்து ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் தான் போகுது. நாங்கள் யாரும் மேனுவலாக போட போகிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு முன்னாடி அந்த என்ன பாயிண்ட்ஸ் ஏறுங்கிறது அவார்ட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பாயிண்ட்ஸு, ஒரு மெம்பர் சேர்க்குறீங்கன்னா என்ன பாயிண்ட்டு, டிஆர்எஃப்க்கு என்ன பண்ணுறீங்க, அது அதெல்லாம் டிஆர்எஃப்லாம் என்ன பண்ணுவோன்னா அவார்ட்ஸை ஏற்றுற மாதிரி இருக்காது. டிஆர்எஃப் வந்து மைரோட்லேருந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புறது வந்து மைரோட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ அதனால் டிஆர்எஃப் பொறுத்தவரை அந்த அவார்ட்ஸ் மூலமாக நாங்கள் எடுக்கிறது இல்லை, அங்கே மைரோட்லேருந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உள்ள ஏற்ற பாயிண்ட்ஸ், ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிடுங்க.
ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து ஏஜிஓ இல்லை வேறு டிஜிஓ நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் தான் வேலை பார்க்குது. அதனால் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லபடியாக அவார்ட்ஸ் ப்ரோவில் ஏற்றிங்க. ஸோ தேங்க்யூ ஏஜி, வேறு எதுவும் இல்லை. ஸோ இல்லை மைரோட்ரி வந்து ஒன்லி மெம்பர்ஸ் ஆட் பண்ண மட்டும் தான் அப்படி மொத்த இல்லை நிறைய இருக்குது. மைரோட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆட் பண்ணலாம். அதேமாதிரி ரோட்டரி கிளப் சென்ட்ரல் ஒன்று இருக்குது. இப்போ வந்து சொல்ல மாட்டேன், ஆர்ஐ சைட்டேஷன் அவார்டுன்னு சொல்லி எப்போவுமே உண்டு, ஆர்ஐ பிரசிடென்ட் சைட்டேஷன் அவார்டு. அது இப்போ மாற்றி கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா, ஆர்ஐ பிரசிடென்ட் சைன் பண்ணி உங்களுக்கு ஒரு அவார்டு தருவார், ஒரு சர்டிஃபிகேட் தருவார். அது வந்து இப்போ அவார்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்காரு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆர்ஐ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு சைன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக சில குரூப்லலாம் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் நடந்த ஆர்ஐ சைட்டேஷன் அவார்டெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ போன வருஷத்துக்குள்ளது இப்போ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி நம்ம பீரியடில் உள்ளது நம்ம இந்த இயர் முடிஞ்ச பிறகு அந்த அவார்டு வரும், ஆர்ஐ பிரசிடென்ட் சைன் பண்ணி வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, அது இப்போ ஆர்ஐ சைட்டேஷன் அவார்டுங்கள கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரோட்டரி கிளப் சென்ட்ரல் சொல்லி நீங்கள் ப்ரீ பெட்ஸில் நாங்கள் பேசும்போது சொல்லியிருந்தோம். அந்த மைரோட்ரியில் போய் போனீங்கன்னா ரோட்டரி கிளப் சென்ட்ரல் ஒன்று இருக்கும், அது உள்ளே போய் நீங்கள் கோல்ஸ் இருக்கும், மொத்தம் 25 கோல் இருக்கும். அந்த 25 கோல் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி பக்கத்துலேயே அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கும், நீங்கள் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டும் போடணும். ஸோ இப்போ 25ல் வந்து 14, அதாவது 13, 25ல் 13, அதாவது பாதிக்கு மேலே. ஸோ இந்த 25 கோலில் 13 நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ஐ பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி உங்களுக்கு அவார்டு தருவார். அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா 25ல் 2 விஷயத்தை தவிர 23 நீங்கள் தான் கோல் நிர்ணயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் போட போகிறீங்க. எத்தனை மெம்பர் சேர்க்க போகிற, இது அந்த எத்தனை ஃபவுண்டேஷனில் இந்த 2 விஷயத்தை தவிர பாக்கி 23ஐயும் நீங்களே போட்டுட்டு நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் அவார்டு வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த 2ஐயும் அந்த ஏமாற்ற முடியாது, ஏன்னா அவன் அங்கே பார்த்து தான் போடுவான். இது மெம்பர்ஷிப்பும் ஃபவுண்டேஷன், பாக்கி 23மே நம்ம கையில் இருக்கு. முதல்ல உள்ளே போக கற்றுக்கிடணும், அது வேற போகுது. ரொம்ப ஈஸி சென்ட்ரலுக்கு உள்ளே போகிறது. போன உடனே அந்த சைட்டேஷன் காணிக்கும், அதுக்குள்ளே போய் ஒரு 2 நாள் படிங்க, லேர்னிங் இப்படி அதை ஒரு கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் நிறைய இருக்குது. அதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு வந்து பேமெண்ட் அனுப்புறது வந்து மைரோட்டியில் போய் தான் வந்து அனுப்புறது ஈஸி. அதாவது நீங்கள் வந்து ஒரு செக்கை இன் ஃபேவர் ஆஃப் ரோட்டரி அந்த தி ஃபவுண்டேஷன் இந்தியான்னு போட்டு ஒரு செக்கை போட்டு கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் திரும்பி அனுப்புறதெல்லாம் வந்து டைம் டிலே தான். அது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்கள் கிளப்பில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பேர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு அப்படின்னா, அஸ் அ பிரசிடென்ட் செக்ரட்டரி நீங்களே மைரோட்டரி லாகினில் போய் நீங்களே அந்தந்த மெம்பருக்கு டிக் பண்ணி எத்தனை டாலர் கொடுக்காங்க. இப்போது ஒவ்வொரு இப்போ $25 கவர்னர் சொன்னார், $25 கொடுக்காங்கன்னா அதை இப்போ ருப்பியில் வந்துச்சு. அது ஸோ ருப்பியில் நீங்கள் போடலாம், $25க்கு $84 வச்சு என்ன ருப்பியோ அதை போட்டு மென்ஷன் பண்ணி அட்டஸ்டெக்ஸில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்தந்த மெம்பருக்கு வந்து ஏறிடும். ஸோ அதனால் ஆன்லைன் பேமெண்ட் வந்து டிஆர்எஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், மைரோட்டரி லாகினில் போய் பண்ணுறது. அதுக்கப்புறம் குளோபல் கிராண்ட் அப்ளிகேஷன் வந்து மைரோட்டியில் போய் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கவர்னர் சொல்லும்போது சொன்னால் குளோபல் கிராண்ட் நிறைய பண்ணணும் அப்படின்னு இனிமேல் சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த மைரோட்ரிக்குள்ளே தான் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா குளோபல் கிராண்டுன்னு இருக்குது, கிராண்டுக்குள்ளே போனீங்கன்னா குளோபல் கிராண்ட், அதை நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது, அதை அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் அதில் கிடைக்கும். அதுமாரி நீங்கள் மெம்பர் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் இன்வாய்ஸு, இப்போ எல்லாத்துக்கும் கிளப் இன்வாய்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளப் இன்வாய்ஸ் அதை நீங்கள் உள்ளே போய் வராட்டா நீங்கள் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். வராட்டா அதேமாதிரி ரிப்போர்ட்ஸ் அதில் போய் நிறைய எடுத்துக்கலாம். உங்கள் கிளப்போட ரிப்போர்ட்ஸு, மெம்பர் லிஸ்ட்டு என்ன, அதில் ரிப்போர்ட்ஸும் தனியாக இருக்குது. அதில் போய் உங்கள் மெம்பர் லிஸ்ட் எடுக்கலாம், உங்களுடைய டிஆர்எஃப் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிற நீங்கள் லிஸ்ட் எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் மைரோட்டுக்குள்ளே போனால் தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே கவர்னர் சொன்ன மாதிரி லேர்னிங் சென்டர்னே ஒன்று இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள போய் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் போயாச்சுன்னா ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணால் எப்படி யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதுவும் இதுலேயும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஈஸியாக அது ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு போது நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அப்படி போயிடலாம், உள்ள போயிடலாம். வெளிநாட்டில் உள்ள ஆளோட கான்டாக்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ குளோபல் கிராண்ட்ஸில் இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சஸ்டைனிங் ப்ராஜெக்ட் நம்ம வந்து மனசில் நம்ம நினைக்கிறோம். கிளப்பில் நீங்கள் முடிவெடுக்கணும், எடுத்துகிட்டு இன்னும் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கூட கிளப்பில் அந்த குளோபல் கிராண்டுக்கு உள்ளே போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும்.
ஃபில்லப் பண்ணிட்டு அனுப்பினா போதும். அனுப்பி வச்சுன்னா உங்கள் கிளப்பு வந்து 20% கட்டணும். மீதி 80% வந்து டிடிஎஃப், வேர்ல்டு ஃபண்டு, மேட்சிங்கு எல்லாம் கூட சேர்ந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் $30,000 ஒரு இதுன்னா நீங்கள் வந்து $6,000 கட்டினா போதும். மீதி $24,000 வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை எனக்கு. இது உங்களுக்கு $30,000 ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்கூலுக்கு டாய்லெட் பிளாக் கட்டி கொடுக்க போகிறேன், இல்லைங்கி பியூரிஃபை வாட்டர் அது வந்து அந்த RO சிஸ்டம் வைக்க போகிறோம். இது போகிறோன்னா உங்களுடைய செலவு 20% தான் குளோபல் கிராண்டு. மற்றபடி நம்ம இப்போ வந்து டாய்லெட் நீங்கள் பேச முடியும். நம்ம டாய்லெட் பிளாக்லாம் டைரக்ட் கிஃப்ட்டில் போட்டு இதோட சொன்னது வந்து வெயிட்டிங் ஃபார் த அப்ளிகேஷன் வந்துட்டே இருக்குது. இதோட சொன்னது வந்து 25 லட்சம் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 25 லட்சம். பட் நம்ம கையில் 25 லட்சம் கிடையாது. நம்ம அதில் 20% கொடுத்தா போதும், ஒரு 5 லட்சம் கொடுத்தா போதும். நம்ம எப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் மெம்பர்ஸ்ட்டை வாங்குறத வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீதி 20 லட்சம் பக்கத்தில் வந்து கவர்னரே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. இல்லை நீங்களே வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் பார்த்துக்கலாம். பார்த்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் பார்க்குறதுக்குலாம் மைரோட்டியில் ஆப்ஷன் இருக்காது. ஏற்கனவே பெட்ஸில் ப்ரீ பெட்ஸில் பேசும்போது சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ அதில் போய் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் பார்க்குறாங்க பார்த்து நீங்கள் அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. த்ரூ மைரோட்ரி லாகின்ல போய் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா நம்ம கவர்னர்கிட்ட பேசினா கூட கவர்னருடைய நெட்ஒர்க்கில் வந்து அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் பார்டர்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதனால் 25 லட்ச ரூபா உள்ள ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் 4-5 லட்ச ரூபா கொடுத்து மீதியை நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் வந்து இதில் மைரோட்ரிக்குள்ளே போய் பண்ணுறதுல, குளோபல் கிராண்டில் பண்ணுறதுல அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைரோட்ரியில் வந்து எக்கச்சக்கமான ஒரு கடல். அது நான் வந்து ஒரு சின்ன ட்ராப் தான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு பெரிய டாபிக். ஒரு 2 நாள் லேர்ன் பண்ணு. லேர்னிங் சென்டர் ஒன்று இருக்குது. சில பிரச்சனை எல்லாம் தெரியும். அதேமாரி ஷோகேஸ் நல்ல ஒரு நினைவுப்படுத்தினார் பாலமுருகன். ரோட்டரி ஷோகேஸ்னு ஒன்று இருக்குது. அதான் சொன்னாலும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். பட் பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. ரோட்டரி ஷோகேஸ்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா உலகம் ஃபுல்லாக உள்ள ரொட்டேரியன்ஸ் வந்து இப்போ பொருணை வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை வந்து உலக மக்கள் உலக ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரோட்டரி ஷோகேஸ்னு உள்ளே போனீங்கன்னா ஒரு 4-5 டூல்ஸ் இருக்குது. ஒன்று ரோட்டரி ஷோகேஸு, இன்னொன்று வந்து அந்த பிராண்ட் சென்டரு, அதுக்கப்புறம் நான் சொன்ன ரோட்டரி கிளப் சென்ட்ரலு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இது இருக்குது. இதில் வந்து அந்த ரோட்டரி ஷோகேஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இப்போ இந்த அவார்ட்ஸ்க்கு அனுப்புகிறீங்களா அதே மாதிரி தான் அதில் ஆப்ஷன் இருக்கும். இமேஜஸ் கேட்பாங்க, என்ன எத்தனாந்தே பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆச்சு, என்ன மேன் ஹவுஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 12 லட்சம் ரொட்டேரியன்ஸும் மைரோட்டியில் போய் பார்க்கும்போது பொருணை பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அதில் தெரியும். ஸோ அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து மற்ற கிளப்புக்கும் தெரியும். பொருணை இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ப்ராஜெக்ட்னா இன்டர்நேஷனல் அசம்பிளியில் போட்டு அனுப்புவாங்க. எந்தெந்த கிளப்பு வந்து கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது இன்டர்நேஷனல் அசம்பிளியில் ஸ்க்ரீனில் வரும். அது வந்து பெருமை. ஒரு 50 கிளப் எடுப்பாங்க. வேர்ல்டு 35,000 கிளப்பில் ஒரு 50-100 கிளப் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் இந்த தடவை திருட்டுவண்டூர்லேருந்து ஒரு கிளப் வந்து திருட்டுவண்டூர்லேருந்து இது சாரல் வந்து அந்த ஒரு இது நடத்தினாங்க. அந்த சுயம்பரம் ஹேண்டிகேப்புக்குள்ள சுயம்பரம் அந்த கொட்டாடம் சார். அதேமாதிரி நீங்கள் இன்டர்நேஷ்னல் பார்ட்னரும் அந்த ரோட்டரி ஷோகேஸ் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரோட்டரி ஷோகேஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ 25 லட்சம் ப்ராஜெக்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் வந்து ரோட்டரி ஷோகேஸில் போட்டு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி இஸ் எனிபடி இஸ் வில்லிங் டு ஜாயின் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஏதாவது ரொட்டேரியன் எங்கேயாவது ஒரு கிளப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பார்ட்னரை பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து இந்த ரோட்டரி ஷோகேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ ஒன்லி திங் நம்ம உள்ளே போய் பார்க்கணும், அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது டவுட்டு டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏஜுக்கும் எல்லாம் தெரியும், நம்ம பாலமுருகனுக்கு தெரியும், எனக்கும் ஓரளவு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம்.
ஓகே தேங்க்யூ சார். Okay. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருநெல்வேலி சப்போர்ட்ஸ் பிரசிடென்ட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வாட் ஆர் த திங்ஸ் டு டூ ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் பேசி முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் நானும் சப்ஜெக்ட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த சப்ஜெக்ட்லேருந்தே வாங்க. டிஆர்எஃப், டிஸ்ட்ரிக்ட் கிராண்டு, மெம்பர்ஷிப்பு, டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்டு, வயநாடு இது, டிஸ்ட்ரிக்ட் டைரக்ட். டிஸ்ட்ரிக்ட் டைரக்டை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இன்னும் 5 நாளையில் டிஸ்டர்பாக ஆகிடும். உங்கள் 15 தேதி கூட உங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒவ்வொரு கிளப்பும் வந்து லாஸ்ட் இது என்ன தெரியுமா, இன்னொரு வந்து ஃபைனல் பார்த்து முடிச்சு பிரிண்டிங் எல்லாம் போச்சு. பிரிண்டிங் எடுத்து வந்த ஒரு இது காப்பியில் வந்து 5-6 ஃபோட்டோஸ் எனக்கு பிடிக்கல. இப்போ இது மாற்றிட்டு இருக்காங்க. ஜெயபிரகாஷ் நாராயணசாமி ப்ளஸ் நம்ம டீம்லேருந்து மாற்றிட்டு இருக்காங்க ஃபோட்டோ மாற்றி இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு பிரிண்டிங் ஆரம்பிப்பாங்க. அதுதான் நாளைக்கு முடிச்சு. இட் இஸ் வேலை. ஃபோட்டோஸ் ஒழுங்காக தர மாட்டேங்க. இன்னைக்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளப்பும் எல்லாரும் வந்து 10 நாள் எல்லாரும் டிஆர்எஃப்க்கு என்ன பண்ணலாம் நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, அப்புறம் மெம்பர்ஷிப்புக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? டிஆர்எஃப் மெம்பர்ஷிப் ரெண்டு இப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் கிளப்பில் இருக்காங்க, எவ்வளோ சேர்த்துருக்கீங்க, எவ்வளோ சேர்க்க போகிறீங்க அப்படி நீங்கள் பிரசிடென்டாக சொல்லுங்க, சபர்மன் சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதை மட்டும் பாயிண்ட் நோட் பண்ணிவிடுங்க. டிஆர்எஃப் ஒன்று, மெம்பர்ஷிப் ஒன்று, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா? குளோபல் கிராண்ட்டுக்கு எது பிளான் இருக்கா? டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்டு, அப்புறம் இந்த வயநாடு ரிலீஃப் ஃபண்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, இந்த 1 இயரில் நீங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கவர்னரும் ஏஜியும் நோட் பண்ணிடுவாங்க. இது ரோட் ட்ராக் இன்ட்ராக்ட். ஆ சார் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்எஃப் ரோட் கிளப் திருநெல்வேலி சபர்ஸ் டிஆர்எஃப்க்கு டாக்டர் வந்து யூஸ்வலாக செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வருஷமும் கட்டாயம் செய்வார். 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. மீதி வந்து தரேன் தருவார். 10,000 இது தவிர எம்பிஹெச்எஃப் இன்னொரு விஷயம் தெரியுமா, அவராக ஆனுவல் ஃபண்டு சேர்மன். ஆனுவல் ஃபண்டு சேர்மனுக்கு இந்த வர ஒரு இது கொடுத்துருக்காங்க ரோட்டிலேருந்து. வரக்கூடிய செப்டம்பர் 30க்குள்ள $2,00,000 ஆனுவல் ஃபண்ட் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அவார்டு. சரி வாங்க பண்ணிடலாம். சார்ட்ட சொல்லணும். அது கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் தாண்டிட்டோம். 1 லட்சம் ஆனுவல் ஃபண்ட் அனுப்பியாச்சு. 2 லட்சம் வாங்கிய அவர்களுக்கு RI பிரசிடென்ட் வராங்க இந்தியா வரும்போது. அவங்க கூட ஒரு டின்னருக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கூட இல்லை அந்த வாய்ப்பு. ஆனுவல் ஃபண்ட் சேர்மனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, இது தவிர பிஹெச்எஃப் எம்பிஹெச்எஃப் வந்து எப்படியும் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறோம். எங்கள் மெம்பர்ஸ்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு 1 or 2 monthஸில் மேக்ஸிமம் பண்ணுவோம். என்ன அது வராத பட்சம் எல்லாருமே டிஆர்எஃப் கொஞ்சம் ஷேரிங் கொடுக்குற மாதிரி பண்ணுவோம். நீங்கள் $25 சொன்னீங்கல்ல, அதையாவது மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் மெம்பர்ஷிப்பில் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் 38 இருக்காங்க. இந்த வருஷம் 3 ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இன்னொன்று நெக்ஸ்ட் வீக் சேர்த்துருவோம். எப்படியும் இன்னும் ஒரு 10 பேரையாவது சேர்க்குறதுக்கு. இதுவே சேர்த்த 3 இன்ஸ்டலேஷனும் 3 பேர் சேர்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வீக் ஒருத்தர். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா? டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ரொபாட்டிக் லெக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்தாச்சா? உங்கள்கிட்ட தந்து அது இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து பாத்ரூம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எனக்கு எல்லாம் ஆகஸ்ட் 15க்குள்ள எல்லாம் முடிவு பண்ணணும். யார் யாரையும் அப்ரூவல் வந்து லெட்டர் அனுப்பிடும். வேலை ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த ரெட்டியார்பட்டி ஸ்கூல்லேருந்து டெஸ்க் பெஞ்ச் கேட்டிருக்காங்க. அதே அனுப்புங்க. ஏன்னா நம்ம வந்து டாய்லெட் குறைவாக இருந்தால் டெஸ்க் பெஞ்சுக்கு போவோம். சரி சரி. நம்ம சப்போர்ட் டு த கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து டாய்லெட்டு. சரி. டாய்லெட் எல்லாம் இருக்கே, அளவுக்கு அதிகமாக இருக்கு. டாய்லெட் தேவையில்லைன்னா தேவை உள்ளதுக்கு அடுத்துக்கு போவோம். நம்மளுடைய பட்ஜெட் வந்து 6.5 crores. சரி. அவ்வளோவுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். எல்லாம் வந்து கேட்டார் ஃபண்டு ரெண்டையும் கொடுத்துறோம். ரொபாட்டிக் லெக்கு முதல்ல கொடுத்துட்டோம்.
இன்னும் ரொபோட்டிக் லெக் கொடுத்தா அது வந்துடும். ரொபோட்டிக் லெக் 100 லெக் ஒரே அடியாக மொத்தமாக செய்யப்படும். சரி அப்போ அளவெடுத்து வந்துடுவாங்க. சரி திருநெல்வேலிக்குன்னா திருநெல்வேலிக்கு ஒரு டீம் வந்து அளவெடுத்து போடுவாங்க. அளவெடுத்த 15 நாளில் வந்துடுவாங்க. சரி அது எல்லாம் முடிஞ்செல்லாம் அந்த ஏரியாவில் நிறைய வந்துருக்கு. அந்த லேடி வந்து ப்ரெக்னென்ட் லேடி. வந்துடும் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. சரி மெஷர்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வயநாட்டுக்கு வந்து அப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து 2 உடனே கொடுத்துருவோம். குளோபல் கிராண்டுக்கு ஐடியா உண்டா? குளோபல் கிராண்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒன்றும் முடிவு வரல. இது ஒரு 10 days இதுவரைக்கும் நீங்கள் பண்ணல. பண்ணுங்களா? மினிமம் பட்ஜெட் ஒரு $30,000 ஒன்று பண்ணுங்க. அவங்க டிடிஎஃப் தரேன். 25 வருஷம் ஆக போகுதுல்ல? நான் மேக்ஸிமம் டிடிஎஃப் தரேன். அதனால் இப்போ பொருணையோ நீங்களோ கேட்டால் தருவேன். இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள ஏற்கனவே பண்ணவங்க. எங்களுக்கு நாங்கள் நான் பண்ணாத கிளப்பு பண்ணணும்னு ஆசைப்படுவேன். புரிஞ்சா உங்களுக்கு? புது கிளப்புகள், பண்ணாத கிளப்புகள், எங்களுக்கு அந்த மாதிரி கிளப்புகளை வச்சு பண்ணணும். அடுத்த வருஷம் சில்வர் இப்போ ராம்நாடு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு டிடிஎஃப் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் 10 daysக்குள்ள உங்களுக்கு குளோபல் கிராண்ட். அதே சமயம் சபாப்ஸோ பொருணையோ சென்ட்ரலோ நார்தோ கேட்டால் உடனே இருந்துடும். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து பண்ண வேண்டிய கிளப்புகள் ஒன்றும் பிளான் பண்ணுங்க. ஸ்கூலு ஒன்றும் பண்ணுங்க. உங்களுக்கு 20% தான் வாங்கும். கிளப்பை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கிடையாது. இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி கூட போட்டுக்கலாம். யாராவது ஒரு ஆள் மேஜர் டோனர் ஆகணும்னா அந்த பைசா கூட போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அவருக்கு அந்த கிரெடிட் கிடைச்சிடும். சரி இப்படி தான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிரேமச்சந்திர சார் போடுவார். அந்த பைசா கூட உங்கள் லோக்கல் கிராண்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வயநாடுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நாங்கள் கொஞ்சம் ஆடு மாதிரி கொடுத்தோம். அதில் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. மாஸ்க்கு, லுங்கிஸ், அப்புறம் ஷர்ட்டு, இப்படி கொஞ்சம் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் நாங்கள் திங்கட்கிழமை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி திங்கட்கிழமை தான் லோடு போகும். செவ்வாய்க்கிழமை கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுருவோம். அது தவிர எங்கள் கிளப்பில் கலெக்ட் பண்ண மணியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போகும். இப்போ கேஷ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி ரீஜியனில் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரிலீஃப் ஃபண்ட் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. சபப் சார்பில் ஏன்னா கிளப் சபப் சார்பில் ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து ஃப்ரீயாக ஏஜிஸ் 2-3 பேர் வந்து கேட்டாங்க. சொன்னேன் எல்லாத்தையும் என்ன கொடுத்தாலும் டோட்டலாக உங்கள் ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய பேர் அனுப்பிடுங்க. பட் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ சொல்ல வேண்டியது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் கிளப்பு கூட ஸ்பீடாக நிற்காங்க. நேரு மாவட்டத்தில் ஒரு 50% கிளப்பு இருக்காங்க. ஒரு கிளப்பு கூட விடாமல் ஒர்க் பண்ணது அங்கே தான். என்ன கிளப்பு வர ஆமாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்பிரிட்டு திருநெல்வேலியும் நல்லது. மேகலிங்கத்துக்கும் எங்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவர் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாரு. மேகலி சார் என் போலியோ கட்டாயம் சொல்லிட்டாரு. அப்புறம் ரோட் ட்ராக்ட் வந்து மேஜர் டோனர் அவர் வந்து மேஜர் அங்கே வருவார். நம்ம பழையங்கோட்டை இதுக்கு மேக்ஸிமம் வரேன்னு இருக்காரு. அவர் வரட்டும். எங்கள் டியூட்டியாக பார்க்க போகிறோம். தனியாக பார்க்கணும். அவர் லிஸ்ட் இருக்காரு. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த டிஆரை பற்றி பேசும்போது ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் வந்து அதையும் சொல்லுங்க. கவர்னர் கூட நேரில் வந்து பார்க்க. அதான் சொன்னேன். இந்த ப்ராபபிள் லிஸ்ட்டு எனக்கு ஒரு 1 வீக்கில் இந்த வயநாடு இது முடிச்சுட்டு சார் இவங்ககிட்ட வந்து இபிஎஃப் கேட்கலாம், இவங்ககிட்ட மேஜர் ரன்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்ரோச் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஒன் டே நான் டைம் எடுத்துகிட்டு போய் நானும் யூசுப் ராஜா சார் கூட நாங்கள் டேரெக்டாக டைவிங் பார்த்துட்டு ஒரு ப்ராபபிள் வரும்போது கவர்னர் வந்தாங்கன்னா நான் கவர்னரை கூப்பிட்டு போய் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அந்த டே நீங்கள் பிரசிடென்ட் அவைலபிள் இருந்தால் நீங்களும் வந்துருங்க. ஸோ தட் அந்த டீல் இது வந்து ஒரு மாவட்டத்தில் இப்போ 121 கிளப்ஸ் யாருக்கும் கிடைக்காத ஆள் பிஹெச்எஃப் இருக்கு, ஆள் எம்பிஹெச்எஃப் இருக்கு, ஆள் மேஜர் டோனர்லேருந்து கஷ்டம். ஆனால் ஆள் என்போலியோ ஃபெல்லோவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 25-30 இந்த மாதிரி நம்பர் இருக்க கிளப்பு தான் பண்ண முடியும். இப்போ எங்கள் கிளப்பில் 140. இப்போ ஆனால் பூல் அண்ட் டெமெண்ட் தான் பண்ணாங்க. எங்கள் கிளப்பில் 1 lakh டாலர் இருக்குது. பூல் அண்ட் டெமெண்ட்டுக்கு வேண்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து 25-30 இருக்கக்கூடிய இதில் வந்து என்போலியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் ஆகிடும். நேற்று பேசும்போது பூல் என்டோமெண்ட் வந்து சொன்னீங்கல்ல, சொல்லிட்டு 1.25 லட்ச ரூபா ரிட்டர்ன் வரும்னு சொன்னீங்கல்ல. அந்த 1.25 லட்ச ரூபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம அதை
டிடிஎஃப்ல மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை கேஷ் கான்ட்ரிபியூஷன் ஆகுதான்னு அது நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி. இப்போ இவர் வந்து இப்போ ஷாஜா சார் 25 lakhs கொடுத்துருக்காரு, $25,000. அதுக்குள்ள கேஷ் ஆட் தான் வருது, 1,18,000 வருது. 68 சொன்னீங்க. அது குறைஞ்சி கூடி வருது, ஒன்று 68 வந்த டைமும் இருக்குது. அது அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வரக்கூடிய லாபத்தில் 50% நமக்கு 50% ஆகும். ரோட்டரிக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். அதான் நேராக கிளப் அக்கௌண்ட் தானே வருது. ரொம்ப கொடுக்குறோம். இப்போ சென்ட்ரல்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சென்ட்ரல் அக்கௌண்ட் சென்டர் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிறோம். அது தனிப்பட்ட நபருக்கு கொடுக்குறது தான். அது வந்து கவர்னருக்கு தான் வரும். கவர்னர் வந்து அதை வந்து இப்போ திருப்பி அனுப்பிடுது. தெரியாது. ஃபுல் ஆட்டோமேட் வந்து இல்லையா, அது அவங்க கிளப்புக்கு தான் வரும். கவர்னருக்கும் கிளப்புக்கும் எவ்வளோ கிடையாது. அப்புறம் ரோட்ராக்ட் ரோட்ராக்ட் 2 ரோட்ராக்ட் கட்டாயம் கொண்டு வந்துடும். இன்ட்ராக்ட் வந்து 2 மேக்ஸிமம் 3 வர்றதுக்கு சான்ஸ். ஓகே. அது சபர் புரணி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலாக இருக்கணும், 250 பிள்ளைகள் மினிமம் படிக்கணும். இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு கிரைட்டீரியா. நீ அவங்கள்ட்ட இனி அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். சில ஸ்கூலில் இப்படி இருக்கணும்ல கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்போ திருப்பி அவங்க சுவக்கிழமை அவங்க கூட சிட்டிங் சேருக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் சார். டாக் இது அவங்க பேசுகிறோம், யாராவது லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். டாக் கொடுத்தேன். சார்ட்டர் பிரசிடென்ட்டை பார்க்கணும். ஷூர் கட்டாயம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதர்வியலோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்கும். டிசினால அவங்க சொன்னாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பழக்கம். அதான் சொல்கிறாங்க, நேரில் பார்க்கணுங்க. சரி, அதுக்கு ஒரு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் வந்து இந்த இயர் வந்து இப்போ 3 members இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அவங்கள மட்டும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நாங்களும் வரோம். 3 ஆட் பண்ணியாச்சா? ஆமாம், 3 மெம்பர்ஷிப் 3 பேர் ஆட் பண்ணியிருக்கோம். டிஆர்எஃப்க்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டியாக பதில் கிடைச்சா போகலாம். இப்போ அவங்கள பார்க்குறது, அவங்க ஒரு மேஜர் டோனலிஸ்ட் இருக்காங்க, மேகநாதன் சார் இருக்காங்க, இங்கே பிரேமச்சந்திரன் சார் இருக்காங்க, இன்னொரு மேஜர் டோனர் நோட் பண்ணிடுங்க. அப்போ 2 பேர் மேஜர் டோனருக்கு 2 பேரை பார்க்கலாம். இவங்களும் சிவகாமி சொல்லி இருக்காங்க. இல்லை, அவங்க மேஜர் ஒன் லிஸ்ட்டில் ரெடி இருக்காங்கல்ல. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அடுத்து மீட்டிங் முடிச்சாங்க செக் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபீல்டு தானே அது. ஜுவல்லரிலாம் இருந்து மேஜர் டோனர் என்ன ஏகேஸ் ஆக்கிட்டாங்க. ஏகேசி என் வீட்டில் வந்து அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி ஓகே இது ஜுவல்லரியாக இருந்து ஏகேஸ் ஆகணுமோ அங்கே போய்ட்டா இருக்கா. மெம்பர்ஷிப் எவ்வளோ உங்களுக்கு அட்ரஸண்ட் எத்தனை? 23 இப்போ சேர்த்துட்டோம்னா 23 ஆயிடும். 21 + 2 இப்போ சேர்த்துருக்கீங்க. 3 ஒன்று இறங்கிடுச்சு. ஆமாம். இல்லை இப்போ நீங்கள் ஜூலை 1ல் உங்கள் நம்பர் என்ன? நம்ம இன்ஸ்டலேஷன் அன்னைக்கு நம்பர் எத்தனை? 21 + 3. சரி, இயர் சொல்லிட்டீங்க. அந்த செக்ரட்டரி கவர்னருக்கு செக்ரட்டரி யாருன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம மனோரம சுந்தரராஜ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, வைஸ் சான்சலருடைய மிஸ்ஸஸ் அவங்க. அப்போ அவங்களும் மேஜர் என்னடா? வைஸ் சான்சலர் அதே மாதிரி நீங்க சொல்றது ஒரு பக்கமும் எல்லாம் கொடுத்து தான் பழக்கமே தவிர அதே மாதிரி சுமங்கலி அந்த அவங்க அவங்களுடைய அந்த சுமதி மேடத்தோட சிஸ்டர். அப்போ சுமங்கலி காந்தி தெரியுமில்ல, திருநெல்வேலி டவுன் சுமங்கலி காந்தி, காந்தியோடைய ஒய்ஃபும் இவங்களும் சிஸ்டர்ஸ். பலவேசம் அவங்களும் தெரியாத நாகர் அவங்க பிள்ளைங்க தான் நாங்கள் 2 பேரும். பார்த்தீங்களா? மோடுள்ள தெரியும் எனக்கு. வைஸ் சான்சலரோட இதா இருக்குது எனக்கு தெரியும். ஒரிஜினலா எல்லாருமே MBHF ஆகலாம், மேனேஜர் தான் ஆகலாம். நீங்க சொன்னீங்கல்ல 100% EPF சொன்னீங்கல்ல, டாக்டர்ஸ் ஜுவல்லரி எல்லாம் நீங்க ஒரு காரியம் நீங்களேன், நீங்க அந்த EPF கிளப் ஆகுமா நமக்கு இந்த கிளப்? எங்க மெம்பர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி சொல்றேன். 23 பேர் தானே ஈஸியாக ஆக்கிடலாம். ஆளுக்கு 1 லட்சம் ரூபா.
அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க சார். 12,000 வாங்குறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். ரோட்டியோட அடிமட்டத்துக்கு கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்க ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு போங்க, நான் வாங்க. நீங்க ஒவ்வொருத்தர அட்ரஸ் தாங்க, நான் போறேன். உங்க கிளாஸ் அப்படி சொன்னா நானே எங்க போக நாங்கள் உள்ளுக்கு இருக்கோம்ல, அதனால சொல்றோம். லேடிஸ் தானே, எல்லாரும் ஜென்ஸை கேட்டு தானே பண்ண முடியும். அதையும் நாங்க நம்ப வேண்டியிருக்கு மேடம். இங்க சின்ன இல்ல, என்னோட ஏகேஸை முடிவு பண்ணது என் ஒய்ஃபு. யார்கிட்ட போய் சொல்ல, அதான் மேடையில் பேசுறாருல அவரு. என் வீட்டில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு தெரியுமா நான் இன்னைக்கு வந்து ஏகேஸ் போகிறேன். அவர்கிட்ட ஏகேஸ்னா எவ்வளவு அவர் சொன்னாரு, ஒரு 2,4 கோடி ரூபா வரும். அவன் ஏற்கனவே 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். இன்னொரு 1,3 கோடி. ஒரு வருஷம் கழிஞ்சு அவர்கிட்ட மூளை கல்யாணம் முடிய போகுது, அதுக்கப்புறம் ஆக்கணும். அதுக்கு சின்ன சம்பந்தம், பணத்துக்கு ஏதாவது தட்டுப்பாடு இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. சரி கொஞ்ச நேரம் உள்ளே போகிறான், உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா சரி அவங்க விருப்பம்னா அவங்க ஆகும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் உள்ள ஆண்கிட்ட கிடைக்கும். அப்போ டிஃபன் வைக்கணும் வீட்டில். லேடிஸுக்கு அது ஒரு எஸ்கேப் சார். கீழே பிடிச்சி தான் காலேஜ் சொல்லலாம். ஓகே, அடுத்து சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட். டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் டாய்லெட்ஸ்க்கு இதுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அனுப்பியாச்சு 27 அங்கே நம்பர் ரெஜிஸ்டர் 27. அதுவும் ஸ்கூல் வந்து கோயடு. இங்கே மானூரில், திருநெல்வேலி தான் மானூரில் பாய்ஸ். ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து ஒரு இடத்துல இந்த ஏரனுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 படிக்கிறாங்க. பாய்ஸ்க்குமே டாய்லெட் கிடையாது, அந்த கேர்ள்ஸ்க்கும் இல்லை. ஸோ அதனால் அந்த டாய்லெட் எத்தனை பிள்ளைகள் படிக்க எல்லாம் எழுதி 410. அது கணக்கு பண்ணி எத்தனை பிள்ளைகளுக்கு ரேஷியோ கணக்கு பண்ணி டாய்லெட் பெருசாக கட்டுவோம். 415 பிள்ளைகள். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அனுப்பிட்டீங்களா? காப்பி அதில் நாங்கள் திங்கக்கிழமை லிஸ்ட் அவுட் போடுவோம். போட்டுட்டு அப்போ வேணால் உங்களுக்கு மெயில் வந்துடும். அப்போ போட்டாச்சு பில்டர்ஸ்கிட்ட கொடுத்தாச்சு, கட்டுச்சு. ஆமாம், எல்லாம் அப்ரூவல் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்க. நிறைய ஒரு இது ஸ்கூலுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் போர்டு. அந்த ஸ்கூலில் ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்குது. அது நீங்கள் எழுதிட்டே இல்லை, அதில் பண்ணுறேன். இது வேறு ஸ்கூல். அந்த லெட்டர் அனுப்பி. ஓகே. அப்புறம் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்கனவே இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்துட்டாங்க. அது வந்து பண்ணால் சர்வை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் அமிர்தா மை ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிச்சதில்லை. அந்த குழந்தைக்கு வந்து சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 10 lakhs கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரிப்போர்ட்டுக்கு என் கைக்கு இன்னும் வரல. அது எல்லா ரிப்போர்ட்டோட ஆனால் சர்வை பண்ணாதுன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சர்வை பண்ணுன்னு சொல்கிறாங்க. 10 lakhs ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ இதுன்றது எனக்கு என் கைக்கு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் அனுப்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி அதே அனுப்புங்க. ஓகே. அது நம்ம இதில் உள்ளதான், டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டில் உள்ளதான் ஹார்ட் சர்ஜரி. சரியா? சப்போர்ட் மெடிக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு ஒரு சர்ஜரிக்கு சீசைடுலேருந்து உள்ளது ஏற்பாடு பண்ணிடுச்சு. ஆமாம் ஆமாம், ஒரு 40 வயசான சர்ஜரிக்கு ஓப்பன் பண்ணி எல்லாம் அப்ரூவ் பண்ணி விட்டாச்சு. டேட்டு மட்டும்தான் இருக்கணும். சர்ஜரி வாழ்வு மாற்றி அது சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு 13 நடந்து சைன் போட்டு அனுப்பியாச்சு. ஓகே. இப்போ நம்ம சர்ஜரி பண்ணோம்னா நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் கேரளா அங்கே தான் வரணுமா, இல்லை இங்கே எங்கேனாலும் நம்ம அதை இது அவ்வளோதான், கேரளா தானே நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை. ஓகே. இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வேளை அமிர்தாவில் இருந்தால் அங்கேயே நம்ம போவோம். சரி. நீடு மணி, நமக்கு தேவை மணியை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கணும். சரி, அதெல்லாம் பெனிஃபிஷியரி பிடிச்சிருக்கு. நாங்கள் இந்த தடவை ஒரு ரோட்ராக்ட் ஸ்கூலுக்கு வந்து காலேஜ் இன்ட்ராக்ட் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து சைன் வாங்கிட்டோம். இனி அடுத்த ஃபர்தராக உங்கள்கிட்ட தான் வரணும். அப்ளிகேஷன் சைன் ஃபார்ம் என்கிட்ட தான் இருக்குது, கடையில் சொல்லுங்கள். அப்புறம் சொல்லுங்கள். வயநாடுக்கு ஃபண்ட்ஸு கொடுத்துட்ருக்காங்க.
எவ்வளோ எல்லாருக்கும் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் திங்ஸாக, அதாவது எல்லோரும் மாஸ்க்கு, டூத் பேஸ்ட்டு, களிம்பு, என்ன செய்யறதுக்கு ஒன்றும். ஸோ ஸ்கின் டாக்டர்ஸ் அது கொடுக்குறாங்க, டென்டிஸ்ட் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாஸ்க், அப்புறம் டைப்பர்ஸ், அப்புறம் இன்னங்காமன்ஸ். ஆமாம், அது எல்லாமே இப்போ கலெக்ட் ஆயிடுச்சு. எல்லாம் இன்னும் எல்லாம் ஒன்று போல் சேர்த்து மண்டேல டியூஸ்டே உங்களுக்கு பேக்கப் பண்ணிடுவோம் சார். அதான் இப்போ அவர் ஃப்ரீயாக அனுப்பின்னு சொல்லிட்டாரு. கொடுத்துருங்க. இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு இது, அதுக்கு மேலே என்ன மெட்டீரியல் உள்ளது மட்டும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் அதை செப்பரேட் பண்ணி பார்க்க ஈஸியாக திறந்து பார்க்கணும். நாப்கின்ஸு, இது வந்து எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பர்லாம் தேவையில்லை. என்ன ஐட்டம்ஸ்னு ஐட்டம் போட்டு நம்பர்லாம் தேவை. அது டியூஸ்டேல இங்கேருந்து டிஸ்பேட்ச் ஆகிடும் அங்கே ஆஃபீஸ்க்கு, அவங்க ஆஃபீஸ்க்கு போய். ரோட்ராக்டுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் சார். ரோட்ராக்ட் ஆரம்பிங்க. ஓகே சார். இன்ட்ராக்டுக்கு நான் எனக்கு உங்கள் சைன் வந்தோடனே அந்த ஸ்கூலுக்கு ஒரு உமன்ஸு காலேஜை பிடிங்க. ஓகே, அங்கே போய் ஒரு இன்ட்ராக்ட் ஆரம்பிங்க, ஒரு ரோட்ராக்ட் ஆரம்பிங்க. முதல்ல வந்து 12 பேரை சேருங்க, அதிகமான நாளில் சேர்க்காதீங்க. சரி, ஓகே. சேர்த்தாச்சுன்னா நீங்கள் $60 கட்டுனா போதும். ஓகே, புரியுதா? $5 வச்சு வாங்கி 12 பேரை சேர்த்த பிறகு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளை அந்த 12 பிள்ளைகளை வச்சு சேர்க்க சொல்லுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சு மேல் ரெக்கார்டு அது இது ஸ்கூலில் வந்து ஆனால் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஸ்கூலில். ஹலோ, சொல்லுங்க. உங்கள் டீயா காஃபியா? எனக்கு ஒன்றும் வேணாம். அப்படியா? செல்வா, டீயா காஃபியா? சரி, நீங்கள் அதை கொடுத்து விட்ட மாதிரி நான் சரி பண்ணி கொடுத்துருவோம். சரியா? டீயா காஃபியா? இல்லை, திங்கள் மண்டே கொண்டு வாங்க. மண்டே கொண்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். காஃபி 3 ரோட்ராக்ட் நீங்கள் ஒன்று ரோட்டரியோட ஃபைல் நீங்கள் ஆரம்பித்தா தான் நிச்சயம் ஃபாலோ பண்ணலாம். அவன்கிட்ட அந்த ஃபைலை 50 ஜாயின் பண்ணியிருக்கோம் சார். இப்போதைக்கு 3 டெட் பண்ணியிருக்கோம். 3? ஆமாம் சார். 36 சார். நம்பர்ஸ் 37 இருந்தது. ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் மிஸ் ஆகிட்டு. இப்போ ஃபஸ்ட் மீட்டிங் போடும்போது இன்னொரு 5 பேர் சேர்ற மாதிரி இருக்குது. ஆமாம், ஸோ டீட்டெயில் மீட்டிங்ஸ் இன்டெக்ட் பண்ணி 3 சேர்த்துறீங்க. 3 சேர்த்து 39. அதேமாதிரி டிஆர்எஃப் வந்து மினிமம் $25 இதுன்ற மாதிரி டைம் பண்ணுற மாதிரி. எல்லாருமே $25. $25. ஆல் டிஆர்எஃப் எல்லாமே நீங்கள் ஆல் பிஹெச் பண்ணீங்க? ஆல் பிஹெச் ஆல் பிஹெச்சும் பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணுறோம். ஆல் பிஹெச் பண்ணும். டேட்டா ஆல் டிஆர்எஃப்பும் பண்ணிடும், ஆல் பிஹெச்சும் பண்ணிடும். ஆல் பிஹெச் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அதான் ஒன்று போதும். சரி, ரைட், ஓகே. ஆல் பிஹெச் போதும் சார். ஆல் பிஹெச் பண்ணிடுவோம் சார். அப்புறம் ஆல் பிஹெச் நான் மேட்சிங் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டேபிள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்களே. பிஹெச்எஃப் வந்து 27 பேர்ட்ட எந்த கான்ட்ரிபியூஷன் வாங்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அந்த ரிமைனிங் இருக்கிற 27 பேர் ஆல்ரெடி பிஹெச்எஃப் இருக்காங்களே. அந்த பிஹெச்எஃப் எல்லாம் இங்கே சேராது. அந்த பிஹெச்எஃப் பின் வந்திருக்கா? ஆமாம், வந்துருக்கு. இப்போ வந்து பின் சின்னதில் பிராசர் பண்ணி நாங்கள் 100% டிஆர்எஃப் இல்லை சாட்டன் ஆக்கி விட்டது. இது பரவாயில்ல, பாக்கி உள்ள ஆள் அவங்களே எம்பிஹெச்எஃப் ஆக்கி அவங்களே எம்பிஹெச்எஃப் ஆக்கி ஒரு காரியம் சென்டரில் வந்து டோட்டல் எம்பிஹெச்எஃப் கிளப் ஆக்கிடும். பிஹெச்எஃப் ஃபஸ்ட் போனோம் சார். இல்லை, பிஹெச்எஃப்னா மொத்தம் 7 பேர் இருக்கீங்களா? தெரியும். அதில் என்ன காரியம்? சரி, எம்பிஹெச்எஃப் கிளப் ஆக்கிடும். அப்போ தானே எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணால் போதும். அதை பண்ணாதவங்க உங்களுக்கு பண்ண. ஏற்கனவே அவர் வந்து தந்திரிக்க அவங்க சோனல் இதில் நீங்கள் சொன்னது வந்து 50,000. அந்த 50,000 வந்து அவர் மயிலண்ணாச்சி வேணாது. மயிலண்ணாச்சி டிஸ்ட்ரிக்டோட ஒருத்தர். டிஸ்ட்ரிக்ட் இப்போ நான் மயிலண்ணாச்சி, இப்போ சின்னத்திர அப்துல்லா, முத்துவண்ணாச்சி, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்டோட கணக்கு சேர்த்துட்டாங்க. இந்த வருஷம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து உங்க சோன்ல வந்து அவரை சேர்க்காது. ஆமா, அவரை விட்டாச்சுன்னா புரிஞ்சு அவரை ஒரு இங்கிலீஷ் வாங்கி தரேன். அவர் 1 லட்சம் ஆகிட்டு 81,000 ஆச்சு. 84,160. அன்னைக்கு சார் அனுப்புறாங்க. 84,160.
சரி, அப்போ 16,000 19,000 என்னோட 81 சொன்னாரு. அதான் 19,000. 25 கேட்டேன் சார். ஏன்னா நாங்கள் ஒரு குளோபல் கிராண்ட் அப்ளை பண்ணுறோம். ஆனால் நேஷனல் 25,000 குளோபல் கிராண்டை விட நீங்கள் ஒரு டைரக்ட் கிஃப்ட்டில் இந்த வந்து போட டைரக்ட் கிஃப்ட்டில் போயிடலாம். $30,000 அண்ணாச்சியில் 25 வாங்குங்க, இன்னொரு ஆள் 5 போடுங்க. மேட்ச் பண்ணியாச்சுன்னா போட்டுருங்க. $30,000 போட்டாச்சுன்னா ஒரு $70,000 குளோபல் கிராண்ட் டைரக்ட் கிஃப்ட்டில் பண்ணுங்க. டைரக்ட் கிஃப்ட்டுக்கு ரெகக்னிஷன் உண்டா? உண்டா? ஆமாம், ரெகக்னிஷன் உண்டு. குளோபல் கிராண்டுக்கு தான் இல்லை. இப்போ நீங்கள் டைரக்ட் கிஃப்ட் வந்து குளோபல் கிராண்டுக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க? டைரக்ட் கிஃப்ட் குளோபல் கிராண்டுக்கு ரெகக்னிஷன் உண்டு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பிஆர் நாராயணன் டைரக்ட் கிஃப்ட் கொடுத்துட்டாரு $43. அவர் ஆட்டோமேட்டிக்காக 3rd லெவலுக்கு போகிறாரு, மேஜர் ஓனர் போயிடுவார். அப்போ அந்த குளோபல் கிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட்டால் மட்டும்தான் கிடையாது அப்படி தானே? ஆமாம், குளோபல் கிராண்டுக்கு போட்டால் கிடைக்கும். குளோபல் கிராண்டில் கேஷ் கான்ட்ரிபியூஷன் போட அளவுக்கு கிடைக்கும். பிரைமரி கான்டாக்டில் வர இருக்குல்ல, கிளப்பு கொடுக்காங்க இல்லை, அவங்களுக்கு கிடைக்காது. மைலேஜ் ஆச்சு 84 இருக்கியா 84 on 80. 84 60 on 80. சரி, அது பார்த்துக்கோ. சார் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ப்ராஜெக்ட்டில் வந்து ஜிஹெச் கவர்மெண்ட் டாக்டருக்கு வந்து இந்த கோர்ட் மாரி ஒன்று கட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போடுறது. அந்த ஆப்ரேஷன் தேட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதுவும் அந்த பேஷண்ட் போடுற இது, அப்புறம் ஒரு வெயிட் மிஷின் ஒன்று கட்டிருக்காங்க. அது பண்ணலாமா? அது இல்லை, நம்ம இதில் இல்லையே. சரி, கொடுத்துருக்க முடியல. அது புதுசாக இல்லை, அது தெரியும். இல்லை அந்த இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸில் வரணும், அதை பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். தனியாக அது மட்டும் பண்ணிடு, ஒரே ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான் இருக்குது. ஆமாம், பல்காக பண்ணுவோம். இப்போ ரொபோட்டிக் லெக் வந்து அது மட்டும் 250 பீஸ் கட்டி. இப்போ நம்ம ரொபோட்டிக் லெக்கு வந்து 200 பண்ணோம், 200க்கு வந்து பண்ணோம். அது வந்து ஒரு சீசார் ப்ராஜெக்ட். இல்லை சார், நான் வந்து இப்போ டாய்லெட் பிளாக் வந்து 120 பண்ணோம். இல்லை, இந்த 120 வந்து அது வந்து சீசார் ப்ராஜெக்ட். இது ஒரே ஒரு சின்ன இல்லை கவர்னர், அது வந்து 250 பீஸ் கேட்குறாங்க. அது போக அவங்க வெயிட் மிஷின் கேட்குறாங்க. கலெக்டிவாக கேட்குறது எல்லாமே பார்த்தா ஒரு 1,15,000 சம்திங் வந்து. அதை நீங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இதுக்கு வந்துருந்தீங்களா? சார் கிராண்ட் செமினாருக்கு. ஆமாம், வந்துருக்கோம். அதில் கிடைச்ச பைசா வாங்கி கொடுத்துருக்கேன். அதுதான் சார், அதுதான் அதான் உங்களுக்கு ₹1,00,000 வரும்ல, அதில் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்துருந்தீங்களா? நீங்கள் வந்து ஆமாம், அதில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுதான் பேசிக் டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸில் 80. அது நாங்கள் தலையிட மாட்டோம், உங்களுக்கு விருப்பம் வாங்கி கொடுக்கலாம். $53,000 மினிமம். $1,000 வந்து மினிமம். அது வந்து கூடலாம், எவ்வளோ கூடணுன்றது தெரியாது, குறையாது. அது $1,00,000 $1,10,000 வரைக்கும் வரும். அதில் வாங்கி கொடுத்துருங்க. அந்த நீங்கள் 15 வாங்கி கொடுத்துருங்க. சார் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் குளோபல் கிராண்ட்ஸில் வந்து ஒரு எக்கோ மிஷின் வந்து கேட்டிருக்கோம் சார். அது டிஸ்ட்ரிக்ட் டைரக்ட் கிஃப்ட்டில் கொடுங்க. அதான் குளோபல் கிராண்ட்ஸ் அந்த ₹30,00,000 எக்கோ மிஷின் வந்து திருநெல்வேலி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கார்டியோதராக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க சீஃப். ஆமாம், அதை வச்சு மறுநாள் வந்து டைரக்ட் கிஃப்டாக போடுவோம். 31 × 5,000 $31,500. மீதி உள்ள அது எவ்வளோ தேவைப்படுதோ நான் டிடிஎஃப் தந்துடுறேன். சரி, நான் டிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகே. நீ வெளியில் இன்டர்நேஷ்னல் பார்ட்னரில் தேவை டேரக்ட் இன்டர்நேஷ்னல் பார்ட்னருக்கு சைன் மட்டும் போதும். அது இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க கவர்னர், நம்மளுக்கு கவர்னருக்கு சைன் போட்டுகிட்டே இருப்பார். சைன் போடுங்க ஒருத்தர் வச்சிருக்கீங்க. அவர் சைன் மட்டும்தான் நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் போட்டுகிட்டே இருக்கேன். காத்திருந்தாம் இல்லை, பெரிய பணக்காரன் அவன் ஏகிஸ் ஆகும். இப்போ என்னோட ஏகிஸ் ஆகும். இப்போ காசு கொடுனால சரி. சார் அதுக்கப்புறம் ரோட்டரைட் வந்து 2 காலேஜ் பேசியிருக்கோம் சார். ராணியண்ணா காலேஜும் கவர்மெண்ட் இன்ஜினியர் காலேஜும் பேசியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். இன்ட்ராக்ட் வந்து ஒரு ஸ்கூல் பேசியிருக்கோம், வேணாம் வித்தியாசம் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கோம். ப்ராஜெக்ட்டுக்கு டாய்லெட்டுக்கு நீங்கள் ஏதாவது அனுப்பினீங்களா? இல்லை, நான் இந்த குளோபல் கிராண்டை குளோபல் கிராண்டு தான் சார். நான் அப்படி ஸ்கூல் தரேன், நீங்கள் போடுங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்கூல் 10 ஸ்கூல் போகிறோம். நீங்கள் போடுங்க. நீங்கள் எத்தனை ஸ்கூலாக போடுங்க. ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அசஸ்மெண்ட் எடுக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு கிளப்பு இத்தனை தான் போடணும்னு கிடையாது. ரைட். அதில் அவங்க வருவாங்க, கமிட்டி வந்து பார்த்து பண்ணுவாங்க. அது வந்து ராம்நாடுலேருந்து 7 ஸ்கூலுக்கு போட்டிருக்காங்க. 7 ஸ்கூலுக்கு போட்டிருக்காங்க. சரி. 7 அப்புறம் நிலையில தான் நீங்கள் போய் பார்த்தாச்சு. நீட் எப்படி இருக்காங்க? நீங்க சொல்றது டிஸ்ட்ரிக்ட் கிராண்டுக்கா இல்ல சிஎஸ்ஆர் அந்த சிஎஸ்ஆர் நம்ம கொடுக்க டாய்லெட் கொடுக்க முடியல. அது
அது வந்து எத்தனை வேலையும் போடட்டும். டேரக்ட் கிஃப்ட் தானே. Direct gift. நீங்கள் 30லேருந்து 50 டேரக்டர் இப்ப ஒரு நிறைய வந்துச்சு. அது வந்து சன்மான்ராஜ் ஒரு டைரக்ட் கிஃப்ட், மகேஸ்வரனாஜி ஒரு டைரக்ட் கிஃப்ட், முத்துனாஜி ஒரு டைரக்ட் கிஃப்ட், சின்னத்திராப்து ஒரு டைரக்ட் கிஃப்ட், நான் ஒரு டைரக்ட் கிஃப்ட், 5 டைரக்ட், இவங்க ஒரு டைரக்ட் கிஃப்ட். இதெல்லாம் டைரக்ட் பிளாக் தான் பண்ணுவோம். ஒரு டேரக்ட் கிஃப்ட்டில் வந்து எத்தனை பொருட்டை 10 டைரக்ட் பிளாக். ஒரு 2 ஸ்கூல் அனுப்புங்க. போடுவோம். ஆமா, இது போக சிசார் ப்ராஜெக்ட்ல வருது இல்ல, அவர் 30 டைரக்ட் தான் அப்போ நிறைய எல்லா கிளம்பும் கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன். அது எல்லா கிளப்பும் கொடுக்கலாம். சார் அதே மாதிரி வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் வேறு. நான் மெயில் போட்டேன், நீங்க பார்க்கலையோ? ஒரு கிளப் ரொம்ப கம்மி. இல்லை என்ன பேசிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கூல் பேசியாச்சு, இப்போ பேசியாச்சு. ஒரு 2 ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் தானே. ரோட்டரி 2 காலேஜ் பேசியிருக்கோம். ராணியன் ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ். ரெண்டு ஒரு 3 ஸ்கூல் வேணால் பிளான் பண்ணுவோம். இப்போ கேட்டேன். அதேமாரி வயநாட்டுக்கு வந்து சார் இதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர்கிட்ட ஃபுல்லாமே எத்தனை 10 லட்சம் வருமா? சார் எங்கள் கிளப் மெம்பர் அருள் ஜெயக்குமார் சார் வந்து அவங்க டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி 82,450 ரூபா அனுப்பியிருக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணாச்சிட்ட கேட்கணும். அப்புறம் நாங்கள் மெம்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 10 லட்சம் வருமானம் கேட்டேன். வரும் சார். அது குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அண்ணாச்சி எவ்வளோ தராங்கன்னு பார்த்துட்டு நேரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ணாச்சி எவ்வளோ கேட்டாலும் தருவார். நான் அண்ணாச்சிட்ட கொண்டு போகலாம், கொண்டு போயிட்டு ஏன்னா நம்ம அனுப்பிட்டு ஒன்றும் ரிட்டர்ன் வரக்கூடாது. அதனால் அவ்வளோ மெயில் போட்டிருக்கு. எப்படி இல்லை, நான் எவ்வளோ இது பண்ண போகிறோம், இவ்வளோ கார் போட போகிறோம், பணத்தை இந்த டிஆர்எஃப் வந்து எங்கள் கிளப்பில் எல்லா மெம்பர்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. மெம்பர்ஷிப் எவ்வளோ இருக்காங்க? மெம்பர்ஸ் வந்து 18 இருக்காங்க. இப்போ ப்ளஸ் ஒரு 2 சேர்த்துருக்கு. இது ஒன்று பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். இப்போ இந்த இன்சுலேஷனில் எத்தனை பேர் சேர்த்து? 2 பேர், 3 பேர் சொல்லியிருக்கோம். 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு நாள் சேர்த்து 2 பேர். ஆமாம். அப்போ 15 ஜனம் ஏற்கனவே இருந்தாங்க. 17 சொல்லுங்க. டோட்டலாக உங்களுக்கு 17 தான் காமிக்குது. 17 ப்ளஸ் ஒரு 2 டோட்டல் மெம்பர்ஷிப் 19 தான் இருக்கும். 2 ஆட் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாம் 2. வடகிழக்குன்னா எப்படி? அதெல்லாம் போயாச்சு. மெல்டிங் போயாச்சு. அதெல்லாம் மெல்டிங் போயாச்சு. ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் போர்டு பேசிட்டு ஸ்கூலில். ஹலோ, அது எடுக்க முடியாது. வயநாடுக்கு எடுக்க முடியாது. எல்லாத்தையும் பேசிட்டு நான் இதுக்கு வேற நெக்லஸ் தான் சரியா? இன்ட்ராக்டிவ் ஒரு ஸ்கூல் திருப்பி இருக்கீங்கன்னா மாற்றி வேற நெக்லஸ் தான். நீங்கள் ரெண்டு மாற்றி எடுக்கலாம் சரியா? பேசிட்டு இருக்கோம். பிஹெச்பி ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ 2 பேர் எக்ஸசைஸ் ஆகிட்டு 2 பேரை சேர்த்தீங்க. 2 பேரை புதுசாக சேர்த்துருக்கீங்க. ஏறப்புக்கு 2 பேர் அடிஷ்னலாக. ஆல்ரெடி ஏற்கனவே 4 பேர் 5 பேர் இருக்காங்க. இப்போ அது போக 2 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. பிஹெச்பி நீங்கள் ஒரு என்போலியோ பில் ஆகலாமா? நீங்கள் ஆகலாமான்னு கேட்டேன். நீங்கள் பிரசிடென்ட் இல்லை. ஆமாம் ஆயிரும். ரீட் பை எக்ஸாம்பிள். நீங்கள் வீட்டுக்கார மாட்டெல்லாம் கேட்க வேண்டாம். ஆமாம், கேட்காம கொடுக்குறீங்க. என்னுடைய டீட்டெயிலும் மேடமே கற்றுருப்பாங்க. உங்களை என்போலியோ பில்லாட்டு போட்டுட்டேன் சரியா? என்போலியோ பில் ஆகிருக்கு. சென்ட்ரல் என்போலியோ பில் எல்லாரும் பேசி முடியல. நான் பேசி நீங்களே என்போலியோ பில் ஆகிருக்கீங்க. என்போலியோ பில் ஆகிருங்க. கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க. வெஜா வேண்டியதான். இப்போ கூட வர மாட்டேன். 3 மாதம் கழிஞ்சா வருவேன். காசு வரல. 1 லட்சம் ரூபா தானே நம்ம என்ன 2.5 கோடியில் பிடிச்சி போட்டுருங்க. நான் இப்போ 1 ஏக்கர் விற்றா தான் கட்ட முடியும்னு நீங்கள் அது சார் தரேன். இதெல்லாம் விடாமே அவங்க என்னுடைய டீட்டெயில்ஸ் மேடம் 3, 6, 9, 11 வரை சேர்த்துருக்கீங்க. இந்த 11 வரை மெம்பர்ஷிப்பை வந்து ஆகஸ்ட் 18 முன்னாடி சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ உள்ள 2 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம கிளப்பில் சேர்த்துருங்க. மைனாரிட்டியில் சேர்த்துருங்க. டிசி ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன அப்ளை பண்ணலையா? இல்லை பண்ணல. ஸ்மார்ட் போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம்.
மாம்பழம் வேணாம் உங்களுக்கு வேணும் அதான் பண்ணியிருக்கேன். அதான் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸில் சொல்கிறாங்க. மிடில் ஸ்கூல் மாதிரி இருக்கணும்னு ஒன்று வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2 ஸ்கூல் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ரெடியாக இருக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். சபாபிஸ் டோட்டல் மெம்பர் எத்தனை இப்போ 38. இப்போ 3 பேரை சேர்த்துக்கோங்க. அதாவது 41 41 38 சார். வீல் பார்த்தீங்களா மெயில் போட்டு பார்த்தீங்களா ஃபெப்ரவரியில் மெயில் போட்டுருங்க பாட்டி மெயில் போட்டாச்சு. அப்புறம் வாங்கிட்டு பணத்தை கட்டுவோம். அதனால ஏமாத்தாங்க அப்புறம் வந்த உடனே பணம் கட்டி பணத்தை கட்டிட்டு பின்னாடி என்ன முப்பத்தெட்டு ப்ளஸ் 3 41 உங்களுக்கு. ஆமாம், இந்த வாரம் ஒருத்தவங்க சேரலைன்னா அவங்களையும் முடிஞ்சா இப்போ 42 ஆகும். 42 அது இன்னும் சேரல, அதனால இந்த வாரம் சேர்க்கணும். ஒரு ரேடியோ 24 இருக்குது ப்ளஸ் 3 இல்லை 21 +1 திருநெல்வேலி சபப்ஸில் சென்ட்ரல் உள்ள சார் இப்போ வந்து 39. அது போக 3 சேர்த்துருக்கீங்க. மொத்தம் 30. 36 + 3 சபப்ஸில் வந்து 30 தான் காணிக்குது மேடம். அடுத்த வாரத்தில் 4 தேர்ட்டி தான் காட்டுது. ஒரு இதில் 17 + 2 30 தான் காட்டுது. சபப்ஸ் 30 தான் காட்டுது மேடம். செப்டம்பர். கொரோனா எத்தனை பேர் இருக்கீங்க? 21 தானே? 21 + இப்போ 3 சார் இந்த தடவை. அந்த 3 சேர்ந்து 21 காட்டுது. ஆமாம், அதில் 21 காட்டி இப்போ 3 ஏற்றல நீங்கள். ஆமாம், ஏற்றணும். திருநெல்வேலி நார்த் வந்து 15 தான் காணிக்குது. அதுதான் சொன்னேன், 15 தான் காமிக்குது. நீங்கள் 17ங்கிறீங்க. நான் அன்னைக்கு வந்து அங்கே அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கேட்கும்போது 15 தான் காணிக்குது தலைவர். லாஸ்ட் வீக்கு மீரன் சார் பேசிட்டு வந்து 17 உங்கள் நீங்க போய் உள்ள போய் பாருங்க. 15. சரி, ஓகே. அந்த சேக்காதால சேர்த்துருக்கு. 15 போங்க, ஸ்ட்ரென்த்து 17 ஆகும். திருநெல்வேலி சென்ட்ரல் நீங்கள் 3 பேர் சேர்த்து 36 காட்டுது. 3 பேர். ஆமாம் சார், இப்போ 3 பேர் ஏற்றணும். அசல் வந்து ராஜகுரு 2 பேர் தான். சபாப்ஸ் 30 தான் காட்டுது. உங்கள் 30 தான் காமிக்குது. சப்பர் 30 தான் காமிக்குது. கொரோனா ஓகே கரெக்டாக 21 காட்டுது. கொரோனா சென்ட்ரல் நார்த் வந்து 15 காட்டுது. நீங்கள் 2 பேரும் சேர்த்துருங்க. புதுசாக சேர்த்துருங்க. இப்போ 17 ஆயிடும். 20 ஆக்கு ஏதாவது விளைவு உண்டா? 20 இருந்தாலும் ஒரு ஆள் வந்தால் ஒரு ஆள் வெளியே போயிடுவாங்க. அப்படி இல்லை, இப்படி உள்ள ஆளை சேர்க்க கூடாது. அப்படி நல்லா இருந்தவங்க தான் ட்ரிங்க்கு அடிக்ட் ஆகி அப்படியே வெளியே ஃபேமிலி வந்து அப்படியே கொண்டு கூட்டு போயிடுறாங்க. அப்படி இருந்தால் நம்ம கிளப்பில் ட்ரிங்க்ஸ் ரொம்ப கிடையாது. டீசெண்டாக சொல்லுங்கள் எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு என்ன இப்போ இவ்வளோ வித்தியாசம் இருக்கு? சார் 1 செகண்ட் சார். அதில் இப்போ டியூ கட்டுறதுக்கு இந்த இப்போ 4-5 பேர் அதை வச்சு நான் எடுத்தேன். 38. இன்வாய்ஸ் இங்கே அப்படியே வரும். இது வரைக்கும் டீம் முடிச்சு நீங்கள் 25 பேர் ஆகுங்க. 25 நல்ல மூவர். ஆளுமன்ஸ் வந்து 25 தான் இருந்தாங்க. இங்கே பிளாசம் எல்லாம் 25 கீழே போகாமல் பார்த்துருக்காங்க. போன வருஷம் நாகூர் டவுனு கூட பெஸ்ட் கிளப்புக்கு கடைசி வரை போறாங்க. அவங்களாது பெஸ்ட் செக்ரட்டரி அவங்களுக்கு கிடச்சி 25 பேர் மெம்பரை வச்சு 140 மெம்பர் கிளப்பு கூட அவங்க போட்டிருக்காங்க. நல்லா பண்ணாங்க. பண்ணி ஜஸ்ட் மிஸ் தான் அவங்க. டிஆர்எஃப் கான்ட்ரிபியூஷனோட ஒரு இதில் தான் அவங்க வெளியே பண்ணாங்க. நாங்கள் ஒரு $25,000 கொடுத்துருந்தோம். உங்களால் அது கொடுக்க முடியாது. அதனால ஒன்று மட்டும்தான் எங்கள் கிளப்புக்கு பெஸ்ட்டு ப்ளஸ் பெஸ்ட்டு கிளப்பு பிரசிடென்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. மற்றபடி பாயிண்ட்லாம் அவங்க ஈக்குவல். இந்த வருஷம் பிளாசம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிடுச்சு.
சென்ட்ரல் 30,000 இருக்கீங்க. 36 தான். ஆமாம் சார், அந்த 3 பேர் ஏற்றணும். இல்லை இல்லை 37லேருந்து இல்ல 36 ஒருத்தர் தவறிட்டார். நாங்க அவரை ரிமூவ் பண்ணிட்டோம் நிமிஷம் சரி. ஒருத்தர் 36 36 ப்ளஸ் 3 இப்போ 3 3 ஏற்றணும். 3 ஏத்தாம ஏமாத்திருக்கீங்க. என்ன ஏத்துறீங்க? நான் தான் சார் மிஸ்டேக் நான் தான் ஏற்றுனேன் பேப்பரை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு எடுத்துட்டேன் காரணம் தான் கிடச்சிருச்சு இன்னைக்கு பண்ணி நீ இன்னைக்கு நீங்க 2 பேரும் இப்ப இன்வைட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் சார் மூணு சேர்த்துருங்க. நீங்க சேர்த்துலாமே. ஆட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. 3ல சொன்னீங்க 3 தான். 3. இப்போ ஒருத்தங்களை வந்து இன்னும் இது பண்ணல பேமெண்ட் பண்ணல அதுக்காக அவங்க ஹோல்ட் பேமெண்ட் பண்ணாதவங்க சேர்க்கணும். அதனால 2 பேர் ஹலோ, உங்களுக்கு 30 தான் வேணும். வணக்கம். 30 சார். இதில் ஏற்றாமல் இருக்காங்க. அதை நீங்கள் இனிமேல் ஏற்றி விடுங்க. இருக்கலாம். என்னன்னா போன வருஷம் பாதி டியூ மட்டும்தான் கட்டணும். அதனால ஏற்றலாம். சார் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஈவினிங் காலையில் இந்த பொண்ணுங்க இருக்குல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எல்லாம். இப்போ நீங்கள் வந்து 38 + 41 ஏற்றணும். சாரி 30 இருக்கு ஏற்கனவே 11 ஏற்றணும். ஏற்றலாம். எஸ் சார், எஸ் சார். ஆமாம், ஏற்றணும் அல்லது ரீசன் சொல்லணும். ஆமாம். ஃபர்ஸ்ட் இன்டர்கிளப் அதை ஏத்திருங்க. ஏற்றுறது பணம் நல்லாவே சொல்லுங்க இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்கிளப் ஆந்திராத யாரையும் ஏத்தாது. அதுவே அது தான். அது போன வருஷம் நிறைய சப்மிஷன் கட்டி யாரையும் உள்ள வைக்கணும் உள்ளது வந்து அது மாதிரி ஒரு மோசமான வேலை ஒன்றுமே இல்லை. எப்படி சப்மிஷனாவது கட்டணும். டிஆர்எஃப் அது எல்லாம் 2வது விஷயம். சர்வீஸ் ப்ராஜெக்ட்னு 2வது விஷயம். அடிப்படை தகுதி ரோட்டரியோட சப்மிஷன் கட்டணும். அது கேட்டால் ரோட்டரிக்கு வேண்டாம். முன்னாடி எலெக்ஷன்ல கொஞ்சம் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் சமயத்தில் அது கொஞ்சம் பாதிப்பாக அப்படியா வேற காபி கொண்டு வந்து வச்சு ஓவர் சுகர். இது டயபெட்டிக் பேஷண்ட் இது மாதிரி இது குடிச்சா 56 வயசுல ஒன்லி ஆச்சு டயபெட்டிக் இல்லை. தேங்க்யூ சார் தேங்க்யூ. அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்கிளப் ஸ்டார்ட் பண்றாங்களா தெரியல இல்ல இன்னும் வேற சைன் பண்ணிட்டாங்க நிறைய செய்வாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தெரியல. காஃபி கொடுத்தாங்க நான் வேற எடுத்து போறீங்க. காஃபி சொல்லிட்டீங்களா வேற எடுத்து போறீங்க. அதை யாரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த பையன் எடுத்து உங்கள் சோனில் இப்போ 15 மெம்பர் ஆட் ஆகிடும். 15 மெம்பரையும் இது வரை உள்ள வருது. இன்னும் 15 தேதி முன்னாடி ஆட் பண்ணிடுவோம். மெசேஜ் வந்துட்டே நம்ம மெம்பரை சேர்த்துருக்கோம். இப்போ எனக்கு என் கிளப்லேயே நடந்தது. நான் ஒரு பெரிய ஜுவல்லரிக்காரர் வந்து சேர்த்தேன். சேர்த்துட்டு அவர் வந்து முதல்ல வந்து எங்களை ரோட்டோ கேர் கமிட்டிக்கு ஒரு 1 லட்சம் அனுப்பி விட்டார். 25,000 எங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பைசா எல்லாம் வாங்கி எடுத்து உள்ள சேர்த்தார். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தார். எல்லாம் கொடுத்து அவர் பையன் மை ரோட்டில் போய் அவருக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண போது தான் அவர் உள்ள போக முடியும். உங்களுக்கு சேர்த்தா இல்லை போக முடியும். நேற்று ஃபோன் அடிக்காரு. நான் செக்ரட்டரி கூப்பிட்டேன். அது ஐடி ஆஃபீஸர் கொடுத்த டோஸ். நம்ம கிளப்பே இப்படி இருந்தால் எப்படி 8 பேரை சேர்த்துருக்காங்க இன்சுலேஷன் 8 பேரை சேர்க்கணும். அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து இது எது முடிச்சிருப்பாங்க. சார் இன்னொரு மெம்பர்ஸ் எல்லாமே மை ரோட்டரி ஆமாம் அப்போ தான் அவங்களுக்கு பார்க்க முடியும். எல்லா மெம்பர்ஸ்க்கும் மைனோரிட்டி அக்கௌண்ட் இருந்தாலே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு. பாயிண்ட் உண்டு. அவார்ட்ஸ் மேலே அது இல்லை அவார்ட்ஸில் காலம் இருக்கிறது காலம் ஒரு சொன்ன மாதிரி ஒரு இது இருக்கு. உங்களுக்கு மைனாரிட்டியில் உங்களுக்கு மைனாரிட்டி அக்கௌண்ட் லாகின் ரொம்ப கஷ்டமாக வைங்க. ஐடி ஆஃபீஸில் பாயிண்ட் உண்டு. ஒவ்வொரு மீட்டிங் அப்போ மீட்டிங் போடுங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட் எப்படி ஒரு மேட்ச் கூப்பிடுவோம். இல்லை நம்ம 100% தெரியும். அவங்களும்
ஆமாம் இப்போ 10 நிமிஷம் கிளாஸில் வெயிட் பண்ண வா சாரி அவர் மீட்டிங் இருக்குதான் அது ஓகே இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர்ப்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி புறநை, ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த். My dear District Secretary Administration Yusuf Raja, Assistant Governor Rotary LP Saravana, Joint Secretary Balamurugan, the President Secretaries of this particular club. Good evening, Lord. Good evening. Good evening. ராமலிங்கத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லாம் லைவாக போயிட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னுள்ளதை நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க. அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு கவர்னர் அதை தான் விரும்புவாங்க. ஒரு கிளப்பு எப்படி இருக்கணுமோ ஒருவேளை அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் கங்க்ராச்சுலேட் டு மை அசிஸ்டன்ட் கவர்னர் எப்படி சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒர்க் இதில் தெரியுது. ஒரு உங்களையெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஆக்டிவாக வச்சிருக்காரு அப்படின்னுള്ളത് 2 நாளைக்கு ஒருத்தர ஆமாம் அது தெரியுது அதில். அதனால் அவரை நான் அதில் வந்து கங்க்ராச்சுலேட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு சபாப்ஸ் கிளப்பு வந்து ரொம்ப நல்ல இது சொல்லியிருக்காங்க. 3 மெம்பர்ஸு 30-41. என்னுடைய கமிட்மெண்ட் வந்து கோல் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய கோல் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து 7%. அதை தாண்டி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நான் மெம்பர்ஷிப்பில் வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் பேசிக்கல. ஆமாம் ஆமாம் நீங்கள் எத்தனை சேர்த்தாலும் அது ப்ளஸ் தான். அதை வந்து அவார்டில் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு வாழ்க்கை அது மாதிரி டிஆர்எஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் கிளப்லேருந்து ஒரு மேஜர் டோனர் இருக்காங்க. 2 மேஜர் டோனர் இல்லை ஒரு மேஜர் டோனர் தாரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ஒரு மேஜர் டோனரில் இன்னொரு ஆள்கிட்ட பேச போகிறோம். வாய்ப்பு இருக்குது. அது ஓகே. அதுவும் ஒரு நல்ல ஒரு இது. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதை செய்திடுவோம். அது ஒன்று. டிஸ்ட்ரிக்ட் கிராண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வயநாடுக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க. மொத்தத்தில் உங்கள் எல்லாரோட ஒரு கரகோஷத்தோடு நம்ம சபர்ப்ஸுக்கு செகண்ட் பொருளைக்கு வரும். பொருளை வந்து ரொம்ப சமீப காலமாக ஆரம்பிச்ச கிளப் தான். பட் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு 40 வருஷமான கிளப்பு இருந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரொம்ப அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஆகட்டும், அவங்களுடைய எல்லாத்துலேயும் ஒரு டீசென்ட் அந்த ஒரு ரோட்டரியினுடைய ஒரு வேல்யூ தெரியுது. அது வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் டு புறணை. அவங்க எல்லாத்துலேயுமே ஒன்றுலேயுமே அவங்க வந்து எதுலேயுமே இல்லை. இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து அவங்க வந்து 15% இப்போவுமே சேர்த்தாச்சு. அது வந்து நம்ம கொடுத்துருக்க 7% தான். இந்த மாதிரி சங்கங்கள் இருந்தாச்சுன்னா என்ன நான் என்னுடைய கோலை வந்து 6 மாதத்துலேயே அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு சங்கம். அவங்க மேஜர் டோனர் அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. நம்ம என்கோலியோ பெல்லோ சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கிராண்டுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். அதுலேயும் நம்ம அத்தனை ஆளுமன்ஸ் கிளப்புக்கு உள்ளதையும் வந்து நம்ம வந்து முதல்ல பண்ணி முடிச்சிடுவோம். ஏன்னா வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும்ன்றது நம்மளுடைய மோட்டோ. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது உண்டு. அது அவங்கள்ட்ட சொல்லிட்டானே ரோட்ராக்ட் ஆரம்பிக்க. அப்புறம் ரோட்ராக்ட் வந்து ஆரம்பிக்க சாரான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இவங்களோட ஃபாலோ அப் நல்லா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணதுன்னா நம்ம பிஸ்னஸ் காரியம் அப்படின்னு போயிடும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே அவங்க பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் என்ன சொல்லு. சரி.
டோட்டலி ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு கிளப்பு பொருணை. அவங்க வந்து இந்த வருஷம் ஒரு நல்ல சங்கமாக வருகிற நல்ல வாய்ப்பு உண்டு. சபர்ஸு பொருணை எல்லாம் நல்ல உங்களுடைய தலைமைகள் நல்லா இருக்கு. கிளப்பில் உள்ள மெம்பர்ஸு எல்லோரும் சேர்ந்தாச்சுன்னா நல்ல ஒரு சங்கம் வரணும். நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். வயநாடுக்கும் அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து எதுவும் கம்பல்சரி கிடையாது. வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் சென்ட்ரல் வந்து நம்ம திருநெல்வேலியில் உள்ளதில் ஒரு மிக பெரிய கிளப்பில் ஒரு கிளப்பு திருநெல்வேலி சென்ட்ரல். ஏற்கனவே ஒரு $50,000 வந்து டார்கெட் கொடுத்துருந்தாரு. 50,000 டார்கெட் அவருடைய சோனுக்கு கொடுத்துருந்து வித்தவுட் மயிலனாச்சி. அது மயிலனாச்சி வந்து டிஸ்ட்ரிக்டோட ப்ராஜெக்ட். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எவ்வளோ வருஷம் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ அவரை அதையும் சேர்த்து வச்சுருக்காரு. அது இல்லாமல் பண்ண பார்ப்போம். ஆமாம், அது இல்லாமல் பண்ண பார்ப்போம். 5 மேஜரோட 50,000 சார். நம்ம அவ்வளோதான். இல்லை எனக்கு ஒரு வரைக்கும் இல்லை. நான் என் வீட்டுக்காக கேட்குறேன். நானும் என் வீட்டுக்கு அதனால பிரச்சனை இல்லை. அதனால ஒரே பண்ண நம்ம கேட்போம் அதான் கடைசியாக கேட்போம். ஆனால் சென்ட்ரல் கிளப்பு வந்து எப்போவுமே ஒரு பெரிய கிளப்பு இந்த மாவட்டத்தில். எல்லோரும் இப்போ நாகூரில் போனாலும் திருநெல்வேலி சென்ட்ரலுக்கு நிறைய வரலாறுலாம் உண்டு. அதெல்லாம் இப்போ பேச முடியாது. வெறும் நல்ல ஒரு இது ஆளை பீச்சை பாவரன்னு சொல்லியிருக்காங்க. எழுதிங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இது. அது கண்டிப்பாக வந்து நிற்போம். ஜிஓவியில் வந்து நிற்போம். ஆளை பீச்சை வேணும்னு சொல்லிட்டு கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் கொடுத்துருவோம். ஆனால் தேவைப்பட மாதிரி $100 இருக்குன்னா தர முடியாது. அது போல் பாயிண்ட்ஸ் இல்லை. அவர் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர் வீட்டுக்கு போகணும். ஒரு ஆளும் வரல. ஒரு அதெல்லாம் பஸ்ஸில் கொடுத்தது. $100 கொடுத்தது வரல. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஃபவுண்டேஷனில் பெரிய இஷ்யூ ஆச்சு. பாயிண்ட்ஸ் என்ன மேஜர் வேணும். 9 லட்சம் பாயிண்ட் ஒன்று இருக்குது. 969 பேர் ஆயிருக்காங்க மேஜர் வேணும். இது 969 பேருக்கு 900 பாயிண்ட் வச்சு பாருங்க. 900 பாயிண்ட்ஸ் மேட்ச் பண்ணணும். 9 lakh பாயிண்ட்ஸ் 900 வச்சு போகாமல் 9 lakhs வாங்கணும். இங்கே நம்ம மாவட்டத்திலே இல்லை 9 lakh பாயிண்ட். அசோக் மகாஜன் 2 லட்சம் பாயிண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் எனக்கு தெரியும். புத்தூர்னாச்சு கொடுக்க மாட்டார். அது அவர் தினேஷ் கமிட்டடு. சின்னதுரா அப்துல்லா கொடுக்க மாட்டார். எனக்கு கமிட்டடு. மயிலாட்சி தர மாட்டாங்க. என் கிளப்பு கமிட்டடு. மயிலாட்சி கேட்க மயிலாட்சி பற்றி தெரியல எனக்கு. ஏன்னா என் பாயிண்ட் வந்து நான் வேற எனக்கு தானே ஒர்க் பண்ணணும். சுகரே வேண்டாம்ப்பா. சுகர் எல்லாமே கூட அதுவே நல்லா இருக்கு. அடுத்து வந்து எல்லாம் அவங்க வந்து ரிஷி ப்ராஜெக்ட்டு குளோபல் கிராண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதுதான் உங்களோட பெஸ்ட்டு சாய்ஸ். டிடிஎஃப் தீர்ந்து கூட வராதிங்க. எல்லாமே வந்துருங்க. சரி, சென்ட்ரல் கிளப்புக்கு ஒரு கைத்தட்டு. பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாத்துக்கும். நார்த்துக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். 20 மெம்பர் ஆகுது. இப்போ ஃபவுண்டேஷன் உங்களோட அடுத்தது எல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்த்துருக்கீங்க. உங்களோட பெர்சன்டேஜ் பார்க்கும்போது நீங்கள் 10% வந்துட்டீங்க. இருந்தாலும் அவங்க 20 மெம்பர்ஸ் கிளப்புக்கு ஒரு வெயிட்டு அவங்க கொடுக்கலாம். வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஆரோக்கியம் நிறைய செப்பரேட் இதில் எல்லாம் அனுப்புவோம். அந்த அதனால 20 மெம்பர் வச்சுருது. ஓகே, 20 மெம்பர் ஒரு அதுக்கு கீழே போகாமல் ரொம்ப இல்லையே 17 இருக்கே 3 பேரே சேர்க்கணும். ஒரு பிடிக்கல எங்கேயும் கற்றுங்க. அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, மற்றபடி உங்கள் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மீட்டிங்கை வந்து அவங்க வாரம் நடக்குதுன்னா 15 நாளைக்கு சார் 50 days வந்துருக்கு. நீங்கள் மந்த்லி 2 days. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வாரம் இந்த பழைய கிளப்பு இல்லை. சப்பர்பு, சென்ட்ரலு, டவுனு, அடுத்து வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த 4 கிளப்பும் திருநெல்வேலியில் இல்லை டவுனு 2 வாரத்துக்கு வருது. நம்ம மாவட்டத்தில் சரி இது நான் இப்போ நார்த்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி கைத்தட்டி முடிச்சிடுவோம். நம்ம மாவட்டத்தில் டெய்லி மீட்டிங் நடக்க ஒரு கிளப் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஆரூர் டவுனில் ஒரு 2 അല്ലെങ്കിൽ 3 மீட்டிங் நடக்கும். நல்ல மீட்டிங். ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு மீட்டிங் நடப்பாங்க. ஒரு போர்டு மீட்டிங் நடப்பாங்க. ஒரு மீட்டிங் நடக்கும். எல்லா மீட்டிங் டெய்லி மீட்டிங் நடக்க ஒரு கிளப் இருக்குது. ஆனால் கிளப் வந்து ஒன்றும் ஆகாது. ஆனால் டெய்லி மீட்டிங்
எல்லாம் டாக்டர்ஸ் அப்படியா? ஆமாம். ஒரு குழுதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்வி. சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன். சரி, அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அங்கே அவங்க அனுப்ப கிடையாது. மாதானம் கிடையாது. மாதானம் வெள்ளிக்கிழமை. சர்ம சார் தானே? சர்மம் சார் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். அது வியாபாரம் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அலோடு இருந்தாங்க. வேலைக்கிழமை மீட்டிங் நடத்துனா கூட முடியாது. முடியாது. மட்டும் சொல்லுங்க. தக்கலைன்னு ஒரு கிளப் இருக்கு. தக்கலைன்னு ஒரு கிளப் இருக்கு. மண்டே மீட்டிங்கு, டியூஸ்டே மீட்டிங். மண்டே வந்து அவங்க மீட்டிங். அவங்க சண்டே இப்போ வீட்டுக்கே போக மாட்டாங்க. பாயப்பட்டு படுத்துருவாங்க போல இருக்கு. 25 பேர் இருப்பாங்க இங்கே. எல்லாம் மேக்ஸிமம் டாக்டர்ஸ் தான். ராத்திரி 9 மணியானா மீட்டிங் ஆரம்பிக்கும். 12 மணியில் டெய்லி இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உண்டாகுது. என்ன செய்யறாங்க? அங்கே தான் ஒரு கேண்டிடேட் வரைக்கும் இருந்தாரு. எந்த வரைக்கும் ரெடியாக இருக்காருல்ல. போன கான்ஃபரன்ஸ் அவங்க நடத்துனாங்க. எனக்கு எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். நானே நீ பொம்பை எல்லாரையும் பார்த்துக்கிறேன். எல்லா இன்சுலேஷனையும் என்ன தான் கொடுவாங்க. கொஞ்சம் காலமான நான் தான் போகிறது. ஆமாம் ஆமாம். டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் வந்து இன்னும் 15 நாளையில் உங்க எல்லாரும் கிடச்சி. உங்களுக்கெல்லாம் நிறைய கிடச்சி. லாஸ்ட்ல இருக்கிற எல்லாம் வண்டியிலே கொடுத்துட்டு இப்போ அதை வந்து இப்போ ஏஜிசி உங்களுக்கு எழுதணுமா பிரசிடென்ட் ஏஜிஎஸ் கையில் கொடுத்துருவேன். வருஷம் அப்படிதான். ஏஜிசி கையில் வந்து கிடந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாம் இப்போ எப்படி இருந்தால் கிளப்பு பார்த்தாலும் கொடுக்க போகிறேன். இப்போ பொருணைக்கு ஃபுல்லாக கொடுத்துருவேன், சபர்புக்கு ஃபுல்லாக கொடுத்துருவேன், சென்ட்ரலுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவேன், நார்த்துக்கு கொடுத்துருவேன். ஆக்டிவ் இல்லாத கிளப்புக்கு 50% கொடுப்பேன். அதை அப்படி திருச்சிங்க. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. இப்போ 4505 பேருக்கு போயிருக்கேன். 4000 டைரக்ட் தான் அடிக்க சொல்லியிருக்கீங்க. ஏன் 500 கூட அடித்து ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க? வேஸ்ட்டு. தொடர்ந்தே பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி கிளப் இருக்கு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5-6 கிளப்பை ஒதுக்கி வச்சுருக்கு. விசேஷம் பண்ண மாட்டாங்க, ஜிஓபி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளப்புகள் கொடுக்காது. இங்கே நம்ம திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் கொடுத்தா எல்லா கிளப்புமே போயிடுச்சு. கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது வீக்லி மீட்டிங்கில் போய் சேர்ந்து கொடுக்கலாம். அது பிரசிடென்ட் ஏஜி கேரை கொடுக்கணுமா பிரசிடென்ட் கேரை கொடுக்கணுமா? ஓகே, பிரசிடென்ட் கேரை கொடுத்தா ஓகே, ஏஜி கேரை கொடுத்தா ஓகே. பிரசிடென்ட் உங்களுக்கு 20 டைரக்டர் 21 டைரக்டர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாம் சார். பிரசிடென்ட் கேரை கொடுக்குறேன். உங்கள் உடம்புல உங்களுக்கு திருவண்ணாமலை இருந்தால் உங்களுக்கு மொத்தத்தில் எங்கள் கிளப்புக்கு கிளப் ஆகிருக்காங்க, அவங்களுக்கும் கிளப் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு மீட்டிங்ஸ் கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் லிமிடெட் மெம்பர்ஸ் தான் போயிடும். ஏன்னா அனுப்பிவிடு. நான் வர சொல்லு. வர சொல்லு. இந்த தடவை ஜூனில் வந்து ரொம்ப லேட்டாக வந்து தேவைக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து முத்துவனாச்சி வந்து இது வந்து தேவையில்லைன்னு வேண்டாம் விட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜிஸ்னாமனா அடித்தது வந்து லேட்டாக இருக்கும். ஜிஸ்னாமனா எல்லாருக்கும் அடித்தாங்க. 5000 பேருக்கு அடித்து என்னையுதாங்க. கடைசியில் ஒவ்வொரு கிளப்லையும் 20 ஒவ்வொருத்தர் வீட்டில் 20. இந்த மெம்பர்ஸ் வருவாங்க. இல்லை மீட்டிங்கு எத்தனை பேர் வருவோம்? 60 பேர் கிளப்பில் 20 பேர் வருவோம். அந்த 20 பேர்கிட்ட எல்லாருக்கையும் கொடுத்தாங்க. மீதி 40 போகலாம். எனக்கெல்லாம் ஜிஸ்னாமனத்துக்கு டைரக்டருக்கு 8 வருவாங்க. எங்கள் கிளப்பில் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரி வாங்கிட்டு உங்களுக்கு ரிசீவ்டுன்னு சொல்லி எல்லாரும் சைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். எங்கள் கிளப்பில் என்ன செய்யணும்னா நாங்கள் மீட்டிங் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரி ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் போட்டு டைரக்டரி ரிசீவ்டு எல்லா சமயம் எல்லா தடவை விட இப்போ டைரக்ட் கொஞ்சம் சின்ன நம்ம யார்ட்டையும் விளம்பரம் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸுகள் அவங்களோட வந்து யார்கிட்டையுமே இந்த கிளப்லேருந்து ஒன்றும் வாங்கலை. 10-15 விளம்பரமாக வாங்கலை. A5 போட்டிருக்கேன். A4க்கு பதிலாக A5 முடியாது. ஹேண்டியாக இருக்கும் கையில் A4 தான் பிளான் பண்ணியிருந்தோம். டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அனுப்பியிருந்தான் ஒரு டைரக்டர். ரொம்ப பக்காவாக இருக்கு பாட்டு. இதப்போ அது போய் டிஸ்ட்ரிக்ட் வேலை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட கொடுத்தாச்சு. அப்படியே டயர் ப்ராஜெக்ட். அப்புறம் இப்போ
ஆகஸ்ட் 11 ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு வச்சுருந்தேன். ஆர்ட் கேம்ப் இப்போ 12ஆம் கூட ஆரம்பிக்கலாம்னு வச்சுருக்கோம். மெம்பர்ஷிப் இந்த வயநாடுல வந்துட்டு இந்த ரொபாட்டிக் என்ன ரொபாட்டிக் கொடுத்தாச்சு, மெயில் அனுப்பி வச்சு படிச்சு சொல்லி கொடுங்க. 100 ஒரே டைம் வச்சிருக்கோம். சரி 100 பேர் ஒரே இடத்துல வச்சு கொடுத்துருவோம். அப்போ இதில் ப்ரொபோசல் கொடுத்தவங்கள அதில் வந்துடுவாங்க அப்படி தானே? ஒரு ஆளை கூட விட மாட்டேன். 100 பேருக்கு ஒரே இடத்துல அளவு அவங்க வீட்டில் போய் எடுத்துருவோம். வீட்டில் காரில் போய் வீட்டில் போய் அளவு கொண்டு போய் எடுத்துட்டு வாங்குறது மட்டும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான உள்ள ஆளுகள் அவருக்கு தெரியும். டாக்டர் தெரியும். டாக்டர் ஒன்றும் இல்லாத அவர் பார்த்து அவர் வீட்டில் கொடுத்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. எம்பிசரிக்கு யூஸ் ஆகும் மட்டும்தான் நமக்கு 13 கொடுத்தாச்சு. இப்போ இங்கே நம்ம இன்ஸ்டலேஷன் அன்னைக்கே 5 கொடுத்தோம். இப்போ 8 கொடுத்தாச்சு. வாரத்துக்கு 2 ரெடியாக போய் கொடுத்துட்டு இப்போ அதை வந்து மொத்தமாக 100 கொடுத்து ஒரு அடி கொடுத்தாச்சு. அது மெயில் கொடுத்துருங்க எங்கள் அறை மெயில் ரிப்ளை கேட்டு வெயிட்டிங். ஃபண்ட் ரெடியாக இருக்கி ஃபண்டை கட்டி அவன் லேட்டாக கிடக்கூடாது. அதனால் வந்து அவங்க ஓகே சொன்னால் நம்ம ஃபண்டை கட்டுறோம். இந்த மெயில் இப்போ அவர் காணிச்சு கொடுக்கணும். அமெரிக்காவுக்கு இவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஒரு கிளப்பு ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் செய்யணும்னா உடனே அப்ரூவல் பண்ணிடுவோம். ஒரு கிளப்பு 100 பேருக்கு பண்ணணும்னா செய்ய மாட்டான். 100 பேர் அவன் எப்படி அதை பார்த்து அவனுக்கு பார்க்கணும் இல்லை. அவன் கேட்ட விஷயத்துக்கு வருவான். அது நடந்திருக்கான்னு பார்த்து 100 பேர் எப்படி பார்ப்பாங்க. அதனால் நம்ம அதை வந்து வித்தியாசமாக எழுதிருக்கோம். காலையில் வந்து இது வரைக்கும் 325 பள்ளிக்கூட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ரூவ் பண்ணிக்கோம். நாங்கள் அங்கே டெல்லி போனப்போ கேட்டோம். நான் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 6,000 அது மட்டும் இல்லை, நம்ம குளோபல் கிராண்ட்லேயும் போகல. அது டைரக்ட் கிஃப்ட்லாம் போகிறோம். நம்ம பணம் அடைச்சும் செய்யும். இன்டர்நேஷ்னல் பார்ட்னரோட நம்ம கிடையாது. எத்தனை மணி முடிப்பாங்க காலேஜ்? 6 மணிக்கு போட்டிருக்கோம். 6 மணிக்கு போட்டு அதுக்கு முன்னாடி சில கிளப் வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோவாலேருந்து ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கு எங்கள் கிளப்பையும் கூப்பிட்டாங்க. 6 மணிக்கு வரைக்கும் தான் முடிச்சு வரலாம். 6 மணிக்கு தொடர்ந்து கஷ்டம். சென்னை பேங்க்ல அப்புறம் ஒரு ஒரு மேலாக ஒரு ஆணை பார்த்து ஹெல்ப் பண்ணணும்னு துடிச்சது சாரை பார்த்து முதலும் எனக்கு ரோட்டரிக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரீ பெற்று சென்னேன். இப்போ சார் ஒரு டாக் கொடுத்தாங்க. எனக்கு அப்போவே எனக்கு நிறையாமலே ரொம்ப சார் ரொம்ப அட்மையர் ஆயிடுச்சு. இந்த மனசை விட்டுறக்கூடாது அப்படியே சார்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஏன்னா அது வந்து அது தோணணும். என் லைஃப்பில் வந்து ஹக் பண்ணுறதுக்கு வந்து ஆனை பார்த்து பண்ணுங்க ரொம்ப அட்மையரானதான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரியல் சர்வீஸ் கரெக்டடாக நமக்கு பெரிய கவர்னர் கிடச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லாமல் என்ன பக்கத்தில் இருக்காங்க. எவ்வளோ பெரிய மேடையிலலாம் அவங்ககிட்ட போய் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ கவர்னர் எப்படி இருக்கு காட்ஸ் கிஃப்டட் கவர்னர் சர்வீஸ் பெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்ஸ். செகண்டு ரோட்டரியில் முதல்ல ரோட்டரி சம்மந்தமாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணது நம்ம அசிஸ்டன்ட் கவர்னர். ஆமாம், இப்போ நம்ம பொறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன்லேயே நிறைய கான்டாக்ட் நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்புறம் ப்ரீபெட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி, எதையுமே உடனே செய்யணும்னு நினைக்கக்கூடிய. ஸோ கவர்னர் தான் நமக்கு கிஃப்ட்னு பார்த்தா ஏஜியும் நமக்கு பெரிய கிஃப்டாக இருக்காங்க. சந்தோஷத்தில் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு விஷயம் ஒரு ரீசன் நான் 3 கிளப்பு அவர்தான் கேட்டவாங்க நிறைய எனக்கு இந்த கிளப்பை கொடுங்க. எல்பி எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. அதனால நான் வந்து உண்மை சொல்லலை. சரி ஓகே அப்படின்ட்டாரு. இந்த மற்றபடி கிளப்பெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்துருந்து யாருக்கு எப்படி கொடுத்தாருங்க. எல்பி நான் 3 கிளப்பு அவரே கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு சபாப்ஸ் கொடுங்க, எனக்கு பொருணை கொடுங்க, எனக்கு நாட்டு
சரி, ஒரு கிளப் எடுத்து ஆள் இல்லாம இருந்து அது சொல்ல வெளியே சொல்லுங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நம்ம சொல்லவே வேண்டாம், செமினார் ட்ரைனிங்லேயும் சரி, இப்போ கூட பாருங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் அப்பப்போ நோட் எடுத்து கொடுக்குறது, நமக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுலேயும் நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோன் எப்போ பண்ணாலுமே உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக போகணும், ஏகப்பட்ட கால்ஸ் வரும், இருந்தாலும் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பொறுமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்மளோட சர்வீஸில் கோ கிளப்பு, ஸோ எல்லாமே ஸ்மைலிங் பர்சன் தான். அண்ணன் கூடலாம் உட்காந்து பேசுகிறோம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இரவெல்லாம் அவங்க கிடச்ச கிஃப்ட்டு, அவங்க 2 பேருமே அந்த கிளப்பு, நம்ம மெயின் கிளப்பும் அப்படி தான். அவங்கள்ட்டலாம் பெரிய கிளப்புங்கிற ஒரு ஈகவே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்காம கூட கூப்பிட்டு வச்சு தம்பி விஷ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொருணி சொல்லவே வேண்டாம், சர்வீஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப அசந்தே போயிட்டேன். அவங்க இன்ஸ்டாலேஷனில் வந்து எங்கள் குரூப்லேயும் போட்டு விட்டேன், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வீக்லி மீட்டிங் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க லேடிஸாக இருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க சர்வீஸ் பேசுகிறாங்க. ஸோ அந்த கிளப், ஸோ எங்களுக்கு கிடைச்ச 4 கிளப்புமே ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் சர்வீஸை, நீங்கள் 2 பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்க வேணும். இதெல்லாம் தாண்டி நமக்கு அமையக்கூடிய தலைவர் வந்து மெயினாக நல்லபடியாக அமையணும். இம்சியாக அமைஞ்சிட்டு வைங்க, உங்களை எதுவும் சேவ் பண்ணிட முடியாது. ஸோ அந்த வகையில் எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு கிளப் வைஸில் மேடம். நான் எதுவுமே வந்து அவங்க பெர்மிஷன் கேட்டு தர மாட்டேன், செஞ்சுட்டு வேணாம் செஞ்சுட்டு அட்லீஸ்ட் சரிப்பா அப்படின்ட்டுருவான். எல்லாமே நான் வந்து ஒரு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க செக்ரட்டரியை. ஸோ அந்த விதத்தில் செக்ரட்டரியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணதுக்கு மீண்டும் மேஜிக் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் ஜாயின்ட் செக்ரட்டரி பாலமுருகன் தூத்துக்குடியிலேருந்து மெனக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு இது கொடுப்போம், இது எங்க வயசுக்கு சாப்பிட முடியாது. எல்லாரும் பின்னாடி வந்துட்டீங்க, கொஞ்சம் சைட்ல இருந்து நான் இதை எடுத்துட்டு பாம்பே போய் எதுக்காக போடணும். இது எங்க கொண்டு போய் இருக்குது, பாம்பே கொண்டு போய் இங்கே கொடுத்தா கஷ்டமாக இருந்தது தெரியாது, பாம்பே கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி சிலர் மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் நீங்க பாம்பே போக மாட்டேங்க. சபோப் சார்பில் அவங்க ஒரு நீங்க வாங்க. கவர்னர் பெருமாள் வீரேந்திர பாபு வராரு. நான் பொருணை சார் நீங்க போடுங்க. ரூமால சார் பேசுறியோ மேடம், இது வீட்டுல ஓகே, இது வீட்டுல போயிடும். நீங்க செக்ரட்டரி கொய்யா தான். சரி
ஆமா அவங்களுக்கு போடுங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி பாலமுருகன் ஸ்டார்ட். ஓகே ஜாயின் செக்ரட்டரி இங்க வாங்க கொடுங்க. ஓகே. அரச மரமா ஆலமரமா? ஒரு பிங்க் கலர் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ. தூத்துக்குடி திருநெல்வேலி வரையும் இணைச்சிட்டு எல்லாரும் குரூப் ஃபோட்டோ. ரெடி. எல்லாரும் வருவாங்க. அவங்க இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ரெடி. ஓகே தேங்க்யூ சார். பெஸ்ட் ஜோன் அவார்டு உண்டா? அவார்டு போட்டு கொடுத்துருவாங்க.